இந்த ஒரு நிமிஷம், ஒரு கால் வந்தது. அது என்ன கால் மட்டும் கேட்டுக்கிறேன். 4 பரோட்டா. ஓகே, லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. மியூட் போடுங்க. யூடியூப்ல வந்துட்டு இருக்கு, நீங்க பாருங்க, மறுபடியும் பாருங்க. இப்பதான் வருது. ஓகே சார், இப்பதான் நான் சொன்னேன் யூடியூப்ல போகுது, ஃபேஸ்புக்ல போகுதுன்னு. அது என்ன யூடியூப்ல வரல, அந்த ஏரியால காணோம் அப்படின்ட்டாங்க. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சனி கேது அப்படிங்கிறது ஒரு வில்லங்கமான காம்பினேஷன். சனி வந்து முழுமையான பாவகிரகம், கேது மட்டும் என்ன யோகமான கிரகமா அப்படின்னாக்கா அதுவும் பாவகிரகம். அப்ப 2 பாவகிரகம் சேர்ந்ததுன்னா அதுல என்ன மிச்சம் இருக்கும்? ஒன்றும் மிச்சம் இருக்காது, அடிச்சு நொறுக்கிருமியா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல சொல்லுவோம் இல்லையா? இப்போ சனி ஒரு இடத்த பார்த்தாலே அந்த இடம் காலி. அப்போ கேது வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாலே அந்த இடம் காலி. கேதை போல கெடுப்பான் இல்லை, சனியை போல அதை சனியை போல கெடுப்பான் இல்லைன்னே சொல்லலாம். அப்போ இதுல கூட ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, சனி உட்கார்ந்துருக்க இடம் வளர்ச்சி அடையும், சனி வந்து பார்க்குற இடம் தான் அழிஞ்சு போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் சரி, எல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கு நல்லாத்தே இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் ஒத்துறாது. அப்புறம் எதுக்கு வந்து ஜென்மத்துல சனி வந்தா சென்ம சனி வந்துருச்சு அதனாலதான் சிரமப்படுறோம்னு எதுக்கு சொல்றேன்? உட்காந்துருக்கிற இடத்துல யோகமா இருக்கு அப்படின்னாக்கா இருக்கும், உட்காந்துருக்கிற இடத்துலையும் யோகம் இருக்கும். பட் எல்லா இடங்கள்லையும் எல்லா விதிகளும் சரியா பொருந்தாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு தானே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம வரைவிலக்கணம்னு ஒரே ஒரு மாதிரியான டெரிவேஷன் எழுதி வைக்க முடியாது. அதாவது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை வரும், துவிதியைக்கு அப்புறம் திருதியை வரும், அஷ்டமிக்கு அப்புறம் நவமி வரும், திங்கட்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை வரும், சித்திரைக்கு அப்புறம் வைகாசி வரும், பிரபவுக்கு அப்புறம் விபவ வருஷம் வரும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதுல எதையுமே மாற்ற முடியாது. ஆனா இங்க இந்த ஜோதிட விதிகள்னு பலன் எடுக்கிறதுக்குன்னு உள்ள போகும்போது அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும், அஸ்ட்ரானமியும் அஸ்ட்ராலஜியும் அப்படி 2 பேர் பிரிவா பிரிஞ்சுட்டு போயிடும். அதாவது பலன் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம், இன்னொரு இடத்துல அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது கூட கமெண்ட்ல ஒரு சிலர் கேட்டிருப்பாங்க, அதாவது என்ன அந்த இடத்துல 5 9க்கு அதிபதி எங்க உட்காந்துருந்தாலும் யோகம்னு சொல்லிக்கிருந்த அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னொரு இடத்துல அந்த அதே 5ஆம் இடத்த அதிபதி அல்லது 9ஆம் இடத்த அதிபதி அடிச்சு நொறுக்கிறதும் உண்டு. ஒன்றும் இல்லை, நம்ம இதுலயே வந்து நம்ம சேனல்லையே நான் எடுத்துக்காட்டு காமிச்சிருக்கேன். அதாவது சனி பார்த்த இடம் வளர்ச்சி அடைஞ்சதும் குரு பார்த்த இடம் கெட்டு போனதும் அப்படி 2 விதமான ஜாதகங்கள் வந்து பேசும். அப்போ எந்தெந்த இடத்துல பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அது கிளியரா தெரியும். அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விதியை படிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த விதியை வந்து பிரயோகம் பண்ணக்கூடிய மெத்தடை படிச்சுக்கிறோம். அதை வந்து எங்க பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ ஒரு டூல்ஸ் கிட் இருக்கு அப்படின்னாக்கா அந்த டூல்ஸ் கிட்ல ஒரு இடத்துல வந்து நம்ம அலன்கியை போட்டு கலட்டினோம்னா அதே இதை வந்து இன்னொரு இடத்துல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு கலட்டலாம், அல்லது ஒரு ஸ்பேனர் வச்சு கலட்டலாம், அப்படி 2 3 விதமாக கலட்டலாம், அல்லது உடச்சு கூட எடுக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விதிகளை வந்து மாற்றி மாற்றி வச்சு பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதில் சொல்லணும். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து முழுமையான பாவகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேது வந்து அதுவும் பாவகிரகம். இன்னும் சொல்லணும்னா எல்லாத்துலேயும் வலிமையானது ராகுவும் கேதுவும் தான் நவகிரகங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த காம்பினேஷன் இந்த மாதிரியான சனியும் கேதுவும் சேர்ந்திருக்க காம்பினேஷன் வந்ததுன்னா அது எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்துக்கு அது ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஜென்ரலாக வந்து சனி ராகு சேர்ந்தா கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். பொதுவாக சனி ராகுன்னு வருது, கேது நம்ம ராகு நிறைய பேசிட்டோம் போல இருக்கு, அதனால தான் ராகுன்னே வந்துடுது. சரி, இப்போ கேது எடுத்துக்கிறோம். கேது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானகாரகன், மோட்சகாரகன் அப்படின்லாம் சொல்கிறோம். சரி, அதாவது கேட்குறப்ப வந்து அதாவது கடைசி பிறப்புன்னு சொல்கிறாங்க, மோட்சம் கிடைக்குமான்னு வாருங்க, கடைசி பிறப்புன்னு சொல்கிறாங்க, இறைவன் திருவடி நிழலை அடைஞ்சிருவோம்னு சொல்கிறாங்க, அப்படியான்னு வாருங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆமாப்பா அப்படித்தான் இருக்குது, சரி வேணா நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னாக்க எங்கே சொல்லி பாருங்க யாராவது கிளம்புறாங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இப்போ கடைசி பிறப்புன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, கடைசி பிறப்பு ஆனால் கேது இப்போ குரு 12 இருந்தால் கடைசி பிறப்பு அப்படின்னு போட்டிருந்ததும் யாராவது போய் பார்த்தவங்க உண்டா, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் உண்டா அப்படின்னு கேட்டிருந்தார். எனக்கு அதுக்கு தான் யோசனை வந்துச்சு, நான் அந்த பதிலை போடல. ஆக்சுவலி உறுதிப்படுத்தலை, அந்த இடம் காலியாக தான் இருக்குது, நீங்கள் கூட உறுதிப்படுத்தி சொல்லுங்களேன், அது ஆமா இல்லைன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வேணா சொல்லலாம் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி யாரும் செத்து போயிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னாக்க யாரும் போயிட்டு வரலையே சாமி, அதனால வந்து ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு, அதாவது இப்படி இருந்தா இப்படித்தான், அதாவது நைட்டு வந்து சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா காலையில உதிக்கும், காலையில ஊச்சிருச்சுன்னா சாயங்காலம் மறையும் அப்படிங்கிற அந்த அனுமானத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்ப நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படிம்பாங்க. சரி, இப்ப இந்த கேது வந்து மோட்சகாரகன், ஞானகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஞானகாரகன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தா ஏன் சார் படிக்க மாட்டேறியான்,
ஞானகாரகன் 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஏன் மக்கா இருக்கு, ஏன் படிப்பு வர மாட்டேங்கிறது? ஞானகாரகன் 5ல் இருந்துச்சுன்னா ஏன் பட்டம் வாங்க மாட்டேங்கிறாங்க? இதே இடத்துல ஞானகாரகனான குரு 5ல் இருந்தா பிஹெச்டி வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன். நடக்கிற தசாநாதனோட கேது சம்மந்தப்பட்டுச்சுனாக்க அவங்க வந்து பிஹெச்டி வரைக்கும் போறது, டாக்டரேட் போறதுக்கெல்லாம் யோகம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இங்க வந்து அந்த இது ஒர்க் அவுட் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ கேது இருந்து அதனுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 5ல் இருக்கிறது கூட பின்னால எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ கேது இருந்து எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போக வேண்டியதில்லை. அப்ப எந்த லக்னமா இருந்தாலும் 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ கேது உட்காந்து, இன்னும் சொல்லணும்னா தனிச்சு உட்காந்து தசை நடத்துச்சுன்னா அந்த கேது தசை நடக்கிறப்ப அந்த ஜாதகனுடைய படிப்பு வந்து தகராறா இருக்கும். அவனுக்கு பதிலாக அவங்க அம்மா படிப்பாங்க, அப்பா படிப்பாங்க, அக்கா படிப்பாங்க, தம்பி படிப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து படிப்பாங்களே தவிர, எப்படி ஒரு வீட்டுக்கு போனோம்னா அப்படி குடும்பமே உட்காந்து இந்த இது பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா விவரம்னா அந்த இத்தினூண்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான் ஒரு பொம்மையாட்டம், அவங்ககிட்டத்தையும் ரிமோட் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து ஆத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான செட்டப்ல இந்த கேது வந்து அந்த 2லேயோ 4லேயோ இருந்துச்சுன்னா ஆரம்ப கல்வியில கையை வச்சு விட்டுரும். அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கல்வியை கொடுத்தா தானே ஞானத்தை கொடுக்கணும். ஏன் ஞானத்தை கொடுக்கல அப்படின்னாக்க அது வேற ஒன்றும் இல்லை. இந்த ஞானம்ங்கிறது வேற, கல்விங்கிறது வேற. கல்விங்கிறது நம்ம எதிர்பார்க்கிற கல்விங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு என்ன வேணுமோ அந்த கல்வியை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதைத்தான் நம்ம படிக்கிறோம். சார் நம்ம வந்து அதனால் சொல்கிறோம், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், மைக்ரோ பயாலஜி, என்ன படிப்பு வேணாலும் எடுத்துங்க, எல்லாமே வந்து இப்பிறப்பிற்கான இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கான விஷயங்கள், அதாவது இது செல்வத்தை வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு, பொருளாதாரத்தை சேர்க்கறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை நோக்கியே தான் நம்மளோட படிப்பு எல்லாமே இருக்குமே தவிர, இப்ப இருக்கக்கூடிய படிப்புகள் எல்லாமே இருக்கே தவிர ஞானத்தை நோக்கிய படிப்புகள் எதுவுமே கிடையாது. அப்ப நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ள இருக்கையில்னு பேசினாங்கல்ல, திருமூலர்லாம் பேசினார்ல, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிறார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காடாமணி விளக்கே நான்ல. அப்ப அதுக்கு பேரு என்ன? அதானே ஞானம். அப்ப கல்வி அப்படிங்கிறது வேற, ஞானம் அப்படிங்கிறது வேற. அப்ப ஞானம் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, நம்ம படிச்ச படிப்பை உள்ள தூக்கி போட்டதும் உள்ள இருந்து வெளியில வரும் பாருங்க, அது ஞானம். அப்ப இந்த ஞானம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கும்? காந்த ஊசி எப்பயுமே வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி ஞானம் அப்படிங்கிறது அடுத்த பிறப்பை நோக்கி, பிறவா பெருநிலையை நோக்கி, பாவ புண்ணியத்தை நோக்கி, அப்ப அந்த 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 டைரக்ஷன்ல நிற்கும். இதுக்கும் பொருளாதார வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ பொருளாதாரத்தை நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கான அந்த படிப்புல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அதுல படி அப்படின்னா அவனுக்கு 2லேயோ 4லேயோ கேது இருந்துச்சுன்னா கல்வி அப்படிங்கிறது இடைஞ்சலாகும். சரி, அப்போ இந்த 5ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா மட்டும் பிஹெச்டி எல்லாம் வரும் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இதெல்லாம் புஸ்தகத்துல படிச்சு எழுதுறது இல்லையா? அதை அவன் அனுமானமா அவனே புக்கு எழுதணும். யாரு பிஹெச்டி வந்தாச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களே புக்கு எழுதணும். நீ எழுதுனதை தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு வைவா இருக்கும் இல்லையா? அப்போ இவங்களுடைய மனசுல தோணக்கூடிய விஷயங்கள், அப்போ தன்னுடைய ஞானத்தால அதனாலதான் பாருங்க டாக்டரேட் பண்றவங்க அல்லது வந்து இந்த விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் தனிமை விரும்பிகளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு, தனிமையிலேயே தான் இருப்பாங்க. அப்போ இந்த அதிகமான சிந்தனைகள் உள்ளவங்க, அதிகமான ஞானம் அந்த ஒரே விஷயத்தை நோக்கி அப்படியே ஒரே குவியமா வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மற்ற விஷயங்கள்ல ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி தான் சொல்லல, ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எடிசன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டங்ஸ்டன் இலை போடுறதுக்கு பதிலாக என்னென்னமோ மூங்கில் இலையிலேருந்து நூல் இலையிலேருந்து தாமரை கம்பியிலேருந்து கண்டது கடி இதெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கான், செட்டே ஆகலை. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 முறை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் டங்ஸ்டன் போடல, பளிச்சுன்னு லைட் எரிஞ்சிருச்சு. அது நைட் நேரம். இவருக்கு பயங்கர சந்தோஷம் தாங்கலை. உடனே வீட்டுக்காரம்மா எழுப்பி, எந்திரி இங்கே பாரு லைட் எரியுது அப்படின்னதுமே அவர் அந்த அம்மா எந்திரிச்சதுன்னு சொல்லியிருக்கே, ஏயா நடிச்சாமத்தில் சிரமம் பண்ணுற, லைட் ஆஃப் பண்ணிட்டு படி, எதுனாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னாங்களாம். அப்போ இவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுங்கிறது அவங்களுக்கு புரியல இல்லையா? அப்ப இவருடைய நோக்கம் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி ஒரே இடத்துல அந்த நோக்கம் போய் செலுத்துறப்ப அது சக்சஸ் கிடைக்கும். தன்னுடைய மனசுக்குள்ள தோன்றக்கூடிய விஷயங்கள், நான் சொல்றது காப்பி அடிக்கிற பிஹெச்டி கிடையாது, தன்னுடைய மனசுக்குள்ள தோன்றக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துறதுங்கிறதுனால அந்த 5ல கேது இருந்ததுன்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அப்ப கேது வந்து எங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாக்க, எல்லாரும் பளிச்சுன்னு கையை காமிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல கேது வந்து தனிச்சு இருந்தாலும் சரி, குருவோட சேர்ந்து இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து
ஞான எதுனா மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. மோட்சம் அப்படிங்கிறது பிறவா பெருநிலை அடைவான், இறைவனுடைய திருவடி நிலையில அடைவான். அப்ப மறுபிறப்பில்லை அப்படிங்கிறதுனால அது யோக ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. எப்படின்னா, இந்த யோக ஜாதகம் எல்லாம் சர்த்தியம், அந்த யோகத்தை பண்ணையில ஒரு சின்ன சிக்கல் வரும். எப்படி வரும்னு சொல்றேன். இந்த கடைசி பிறப்புன்னு இருக்கு இல்லையா, அப்போ வந்து எல்லா பிறப்புகள்லையும் பிறந்த மிச்ச சொச்சம் பாக்கி பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த கர்மாவை ஜீரோ பண்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் இல்லையா. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த கடைசி பிறப்புங்கிறது நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். அந்த மாதிரி கடைசி பிறப்புகள் ஜாதகத்துல நிறைய ஏற்றத்தாழ்வுகள். மேலே எந்திரிச்சா கீழே விழுந்துருவேன், விழுந்தாக்க மறுபடியும் எந்திரிப்பேன், எந்திரிச்சா மறுபடியும் விழுந்துருவேன். இந்த கண்டிஷன்லயே அந்த ஃப்ளக்சுவேஷன்லயே கொண்டுட்டு போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இதுல உண்டு. அப்போ இந்த கேது வந்து 12ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது கடைசி பிறப்பு அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உள்ளதுலேயே மிக சிறந்த ஒரு இடம் அப்படின்னு எடுத்துட்டா அது 12ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறது தான் கேதுவை பொறுத்த வரைக்கும். ஏன் இதுக்கப்புறம் இந்த இம்சை இல்லை சார், இந்த தொல்லை இல்லை, நம்ம வாட்டுக்கு நிம்மதியா இந்த பிறப்போட முடிச்சுட்டு சோழியா முடிச்சுட்டு வேற வேலை இருந்தா பார்த்துட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துருது. அப்ப அந்த இடத்துல இந்த கேதுங்கிறது யோகத்தை செய்யக்கூடிய கேது அப்படின்னா அவரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது. சரி, அதுக்கு அடுத்தபடியா ராகு கேதுகள் எங்க உட்காந்தா யோகம் அப்படின்னு கேட்பாங்க. 3, 6, 11 உட்காந்தா யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ண ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்ன, ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், செவ்வாயாகட்டும், சூரியன் ஆகட்டும், இன்னும் எந்த பாவகிரகமாக இருந்தால் எங்க வேணாலும் உட்காரட்டும், அது யோகத்தை செய்யறதுக்கும் அமைப்பு உண்டு. அதே மாதிரி சுபகிரகம்னு சொல்லக்கூடிய இப்போ தனித்த புதனாகட்டும், வளர்வரி சந்திரனாக, குருவாகட்டும், சுக்கரன், யாரா இருக்கட்டும், அவர் எங்க உட்காந்து அது உட்காந்துருக்க பொசிஷனை பொறுத்து கடுமையான பலன்கள் செய்யறதுக்கும் வழி உண்டு. அப்ப ரெண்டுக்குமே வழி உண்டு. அதைத்தான் நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பா பல்ஸ் பிடிச்சிக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு காணொலியிலையும் அதான் எடுத்துக்கிட்டு வர்றோம். சரி, இப்போ இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும், ராகு கேதுங்கிறதுல கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இருந்தா யோகம் அப்படிங்கிறோம் இல்லையா. இப்ப 3ஆம் இடத்துல கேது நின்னுச்சு அப்படின்னா, 3ல கேது நின்னுச்சுன்னா 3ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்துட்டார், அல்லது அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார், அல்லது வக்ரம் ஆயிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இளையது தம்பி தங்கச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதர்வைஸ் இளைய சகோதரன் வர்றதுங்கிறது கஷ்டம். இல்லையே, கேது இருக்கார் எனக்கு 3வது வீட்டுல, எனக்கு தம்பி இருக்கா அல்லது தங்கச்சி இருக்கா, 3ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சமெல்லாம் இல்லப்பா அப்படின்னாக்க வாஸ்தவம்பா, ஆனா இவங்களுக்கும் ஒத்து போகாது அல்லது இழுத்துக்கிட்டு நிற்பாங்க. சரியா, அது ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த இடம் வந்து பெயின்ஃபுல்லான இடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும் 3ல. ரெண்டாவது 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா. எல்லாத்துலேயும் விரக்தியான மனோநிலை, என்னத்தை எந்திரிச்சு என்னத்தை வேலை செஞ்சு அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த விரக்தியான மனோநிலை அப்படிங்கிறது. ஏன்னா தனிமை விரும்பி, கேதுங்கிறது வந்து ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவன், தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த கேது வந்து தனியா இருக்கிறதையும் விரும்புவார் அப்படின்னு. அதனாலதான் மலை குகையிலையும் பாறைகள்லையும் போய் 5000 ஆண்டுகள் தவம் செய்தார், 3000 ஆண்டுகள் தவம் செய்தார் அப்படின்னு பெருசாத்தையும் ரீல் சுத்தி இருக்காங்க. ஏப்பா இருக்கிறதே 50 வருஷம் தான் இருக்கான், இதுல வந்து 5000 வருஷம் தவம் செஞ்சான், 2000 வருஷம் தவம் செஞ்சான்னு சொல்றானே, இது ஒரு பெரிய டாபிக். அதாவது இந்த உள்மூச்சு வெளிமூச்சு ஓடுது இல்லையா, அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ண ஆயுள் நீட்டி போட்டுக்கிட்டே வரும். ஒருத்தருக்கும் வந்து இத்தனை மூச்சுக்கள்னு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மூச்சை எடுத்ததுமே மூச்சை விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எடுக்க முடியாது, அது ஆயுள் முடிஞ்சு வச்சு ஆவி போயிடுச்சு அப்படின்றால அந்த கண்டிஷனுக்கு போயிடும். அப்போ அந்த மூச்சை அடக்கி அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்தாங்க. பிராணாயாமம் அப்படின்னு வந்தது அதுல இருந்து வந்தது தான் இப்போ இருக்க பிராணாயாமம். இப்போ இருக்க பிராணாயாமம்லாம் நம்ம பண்ணவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற இந்த பொல்யூட்டட் வேர்ல்டுல வந்து நம்ம அந்த மாதிரியான பிராணாயாமம் பண்றதுங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ இந்த ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவர்கள், தனிமையை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கேது வந்து அந்த 3ஆம் இடத்துல பவர்ஃபுல்லா இருக்கிறது, அல்லது 5ல பவர்ஃபுல்லா இருக்கிறது, அல்லது 9ஆம் இடத்துல பவர்ஃபுல்லா இருக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துடும். சரி, இப்ப 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுல இன்னொரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன தெரியுமா, பயந்த சுவாபம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சிலர் வந்து பயப்படவே மாட்டாங்கல்ல, அது மாதிரி அதாவது முரட்டுத்தனமா பயப்படுவோம்டா நாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த 3ஆம் இடத்துல கேது வந்து உட்காந்துருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. தொட்டதுக்கெல்லாம் பயமா இருக்கும்னு வாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா 2 போலீஸ் ஏத்தாப்புல நடந்து வந்தாங்கன்னா ஓ இவங்க எதுவும் கேட்பாங்களோங்கிற கண்டிஷன்லயே போவான் சிலர். அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்களுக்கு, சாதாரண விஷயங்களுக்கு கூட ரொம்ப மனசை போட்டு ஒழட்டிக்கக்கூடிய, அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க,
அல்லது ஒரு ஊருக்கு கிளம்ப போறாங்க, ஒருவேளை ட்ரெயினை கரெக்டா பிடிச்சி போயிடுவோமோ, இல்லை இடையில எதுவும் பிரச்சனை வந்துருமோ, அங்க பாதுகாப்பா இருப்போமோ, இப்படியான அந்த பயம் எல்லாம் வர்றதுங்கிறது வந்து அந்த 3ஆம் இடத்துல கேது நிற்கிறதுங்கிறதுனால அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த தனிமை விரும்பிகள் அப்படிங்கிறதுனால தன்னை பத்தின சிந்தனைகள் மிக அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே கேது வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தா 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். எந்த விதத்துல? கூறும் 6ஆம் இடத்தில் கொடிய கோள் நிற்கங்கிறோம் இல்லையா? அப்ப வந்து 6ல பாவகிரகங்கள் நின்னுச்சுன்னா அது யோகம்ன்றோம். அப்ப கேது நிக்கலாம், அது மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். அப்ப கேது வந்து இதுல அதனா 6ஆம் இடத்துல நிக்கிறதுங்கிறது யோகம். எதிரிகள் அழிவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இதுல ஒரு விஷயம் பாருங்க, கேது 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கேது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வேலைக்கு போற வயசுல இருக்கான்னு வைங்க, ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 30-40 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுங்க. கன்ஃபார்மா பாருங்க, அந்த கேது தசைங்கிறது இன்னைக்கு கூட ஒரு அப்பாயின்மெண்ட்ல பேசல ஒரு பொண்ணு தான் சொல்லுச்சு. அதாவது நீங்க பேசுறப்ப உங்களுடைய கர்வம், வித்யா கர்வம் வெளியில வருது, பார்த்து சூதானமா பேசுங்க அப்படின்னு சொல்லிச்சு. எப்பமா வருது எனக்கு தெரியலையாமான்னு. இல்ல உறுதியா 100% என்ன அடிச்செல்லாம் பேசுறீங்க, அப்பெல்லாம் பேசப்படாது. ரைட்டுங்கண்ணே, இன்னைக்கு காலையில தான் சொல்லிச்சு. அது மாதிரி இதை வந்து அந்த அந்த பாயிண்ட்டை உறுதிப்படுத்துறதுக்காக, மனசுல இருத்துறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். 6ஆம் பாவத்துல கேது நின்று அவருடைய தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா வேலையில இருந்து வெளில வருவாங்க, இன்னொரு வேலைக்கு போவாங்க, அந்த வேலையை விட்டு வேலை மாறுவாங்க. அப்ப தொழில் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஒன்று நிறைய கடனை வாங்கி உள்ள போட்டு டெவலப் பண்ணுவாங்க, அல்லது அதுல இருந்து சம்பாரிச்சு எடுத்து பெரிய அளவில் இருக்க கடனெல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க இந்த கேது வரையில. ஏன் 2 பக்கமும் சொல்றோம்? இந்த கேது பாசிட்டிவாவும் நிக்கலாம், நெகட்டிவாவும் நிக்கலாம் இல்லையா? அப்ப ராகு கேது எந்த மாதிரி நின்னா எப்படி பலன் கொடுக்கும்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த கேது வந்து 6ஆம் பாவத்துல நிக்கிறதுங்கிறது வந்து அந்த தசை ஆரம்பிக்கல பார்த்தீங்கன்னா, அல்லது ஒரு சிலருக்கு தசை நடந்துட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான வேலை அமையறதுங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த சரியான வேலை அமையறதுல நிறைய குழப்பிக்குவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு, வேலையில மாறி அமையணுன்ற மாதிரியான அமைப்பு, இது அதாவது ஸ்ட்ரகிள் பண்றது இருக்கும், அல்லது சக்சஸ் பண்றது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்துல அவங்களுக்கான பெயின்ஃபுல்லான ஏரியாவா வர்றதுங்கிறது வந்து அந்த கேது வர்றதுக்கான அமைப்பு உண்டு. அப்ப 6ல கேது இருந்தா யோகம்ன்றோம், யோகமும் இருக்கு. அதான் சொன்னேன். வந்து பெரிய அளவுல சம்பாரிச்சு கடனை கட்டுறதும் உண்டு, பெரிய அளவுல கடனை வாங்கி தொழிலுக்குள்ள போட்டு அதை டெவலப் பண்றதும் உண்டு. பட் இதுக்கான ரிசல்ட், அதாவது கடன் கட்டுறதுக்கான ரிசல்ட் என்ன, கடன் வாங்கி உள்ள போட்டு அதுல ஜெயிக்கிறதுக்கான ரிசல்ட் என்னங்கிறது மற்ற கிரக காம்பினேஷனோட நம்ம இதை வந்து ஆட் பண்ணோம்னா இன்னும் கிளியரான ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். சரி, அப்போ 6ல நிக்கிற கேதுவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த கேது வந்து பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான அமைப்பு அப்படின்றது வந்து நிறைய வலுவாகவே சொல்லலாம், எஸ்பெஷலி இன் கெரியர் வைஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசை அல்லது புத்தி வர்றப்ப அவங்களுக்கு கெரியர் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டுன்னு நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம். அதை டிஸ்டர்ப் பண்ணுறதும் பார்த்துருப்போம் இல்லையா? நிறையா ப்ராக்டிக்கலாக நம்மளே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஏன்னா இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். அப்போது இது மாதிரி இந்த கேதுவுக்கும் அதே மாதிரி உறுதியாக எடுத்துக்கிடலாம் நம்ம. அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாகவே வரும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது 3, 6, 11ஆம் இடத்துல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே, யோகம் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த கேது பாசிட்டிவாக உட்காந்துருக்கிறதுங்கிறது நிச்சயமாக மிகுந்த யோகத்தை செய்யும். எப்படி யோகத்தை செய்யும்? நல்லதொரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், அதுவும் நியாயமான வழியில் நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நியாயமான நேர்மையான வழியில் ஒருத்தன் சம்பாதிச்சிட்டான்னா அவன் சம்பாத்தியம் நிச்சயமாக அடிபடாது, அது பாட்டுக்கு வளர்ந்து வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். அப்போ இந்த 11ல் கேது உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகம். ஆனால் அண்ணன் கூட ஒத்து போகாது, அக்கா கூட ஒத்து போகாது. 11ல் கேது உட்காந்து அதனுடைய தசை நடந்ததுன்னா அதனுடைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகத்தில் வந்து அதாவது கோயிலுக்கு முறை செய்கிறதெல்லாம் இருக்கும், அவங்க குடும்பத்திலேருந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணுன்ற மாதிரியான பிரச்சனைகள். ஸோ இது மாதிரி அதாவது உரிமை சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அந்த கேது 11ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரியா? அப்போ 3, 6, 11ல் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னாக்க இருக்கு. அப்போ கேதுவுக்கு பாசிட்டிவான ஸ்தானம் எது? 12ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இதிலெல்லாம் கேது உட்காந்துருந்துச்சுன்னா இது யோகத்தை செய்யக்கூடிய கேது இல்லையா? அது வந்து அப்படி ஜென்ரலாக எடுத்துக்கிறதுங்கிறது.
இதுல நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் வந்ததுன்னா என்னென்ன மாதிரியான வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் தனியாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதாவது பாசிட்டிவாக உட்காந்துருந்தாலும் நெகட்டிவாக உட்காந்துருந்தாலும் இது மாதிரியான பலன்களை செய்யும். அப்புறம் எதுக்கு இப்போ நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு 3, 6, 11 கேது யோகத்தை செய்யும்னு சொல்லி வச்சிருக்கேன், 12 உட்காந்தா மோட்சத்தை கொடுக்கும்னு என்னத்துக்கு சொல்லி வச்சா அப்படின்னாக்க இதுதான் முதல் படி. சரியா? 3வது மாடிக்கு 20 படி இருக்கு அப்படின்னா அந்த 3வது மாடியோட படியை ஏறுறதுக்கு முதல்ல 2 மாடி ஏறணும். ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த 3வது மாடியினுடைய 20வது படி வரும், 20 படி வரும். நம்ம எடுத்ததுமே நேராக 3வது மாடிக்கு போயிட்டோம்னாக்க இந்த ஏறி வர்றது எப்படின்னே தெரியாதுல்ல. அப்போ அந்த அடிப்படையில இருந்து கொண்டு போகல சிலர் இதே இடத்துல நின்னுக்கிறாங்க. எது 10வது படியில ஏறுனா ரைட் 3, 6, 11 கேது யோகம் செஞ்சிச்சு. ஏதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்கல, அந்த ஜாதகத்துல கேது யோகத்துல இருக்கு. அந்த கேது தசை நடக்கிறப்ப நான் கோடீஸ்வரன் நானேம்பார் ஒருத்தர், ரைட்டு ஆஃப் அப்படியே விட்டுரு ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான கண்டிஷனுக்கு போயிடுறது. இது ஒரு ஸ்டைல் கேதுவை பொறுத்த வரைக்கும். ஆனா அதை ஒரு ஃபெயிலரான ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப, அதாவது இந்த ஜாதகம் இல்லை இந்த கேது நடக்கல கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த முடிவை அச்சீவ் பண்ணுறப்ப அப்போ ஏன் வருது? அதான் 11ல் தானே உட்காந்துருக்கு, இல்லை 6ல் தானே உட்காந்துருக்கு, இல்லை 3ல் தானே உட்காந்துருக்கு, அப்புறம் ஏன் கோர்ட்டு கேஸுலாம் நடக்கிறான், அப்புறம் ஏன் வியாதி போக்குவரத்துன்னு நடக்கிறான். இப்போ கூட லாஸ்ட் மீட்டிங்கில் கூட நம்ம பேசல ஒரு இடத்த ரெஃபர் பண்ணி காமிச்சேன். அதாவது லக்னாதிபதி தலையை குறிக்கக்கூடிய கிரகம், சூரியன் தலையை குறிக்கக்கூடிய கிரகம், கேது தலையை குறிக்கக்கூடிய கிரகம், இது 3 ஒன்று சேர்றப்ப அவங்களுக்கு தலையில் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். அவங்க அந்த பிரச்சனையை கேட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ரிசல்ட்டுக்கு வந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே. எந்த மீட்டிங்கில் பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இந்த கேது அப்படிங்கிறது எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அப்படிங்கிறதுனால முதல் படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கேது அப்படின்னாக்க 3, 6, 11, 12ஆம் இடங்கள்ல உட்காந்தா யோகத்தை செய்யும் அப்படின்னு. இன்னொரு பெரிய சீக்ரெட் இருக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும். கேது கூட யாரு சேர்ந்திருக்காங்களோ அல்லது கேது கேது பார்வையில எந்த கிரகம் இருக்கோ அல்லது கேதுவை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள், அந்த கிரகத்தினுடைய உறவு முறை குறிக்கக்கூடிய கிரகங்கள் பெயின்ஃபுல்லான ஏரியாவா இருக்கும் இந்த லைஃப்ல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோம். கேது கனெக்டட் வித் சூரியன், சிம்மத்திலையும் மேஷத்திலையும் இருக்கக்கூடாது, மற்ற இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிருவோம். கேது கனெக்டட் வித் சூரியன். இப்ப சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும்னா, அப்ப நம்ம சொல்லுவோம்ல சனியும் சூரியனும் சேர்ந்துருந்துச்சுன்னா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்றோம்ல, அது நேருக்கு நேராக நின்று சண்டை விட்டுக்குருவாங்க. இதுல கேது சூரியன் சேர்ந்துருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல போயிடுவாங்க. எப்படி அப்பா வெளிகேட்ல உள்ள வந்தாருன்னா பையன் பின்கேட்ல வெளில போயிடுவான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்ப நேருக்கு நேர் சந்திச்சுக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஒருத்தர் மேல ஒருத்தர் ஈர்ப்பு அப்படிங்கிறது பெருசா ஒண்ணு இருக்காது, கம்மியாத்தே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த இதுல சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த கேது சூரியன் காம்பினேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் காம்பினேஷனா அப்படின்னா, எஸ் இந்தா கொடுத்துட்டாங்க அங்கே பாருங்க, மை டாடி அண்ட் மீ 100% உடனே ரிசல்ட் வருது பாருங்க, லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. சரி, அப்போ ஒவ்வொரு முறையும் அதாவது அப்பாவும் பிள்ளையும் ஒத்து போறதுங்கிறது அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்க. அதே மாதிரி ஒத்து போற விஷயங்கள்ங்கிறது அவங்க ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. இங்க நான் இதையும் பண்ண மாட்டேன் அதையும் பண்ண மாட்டேன்ற கண்டிஷன்ல அவங்க நிற்பாங்க. அப்போ இந்த கேது கனெக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய கர்மாவின் எச்சத்தை நம்ம இந்த பிறப்புல அனுபவிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டா செவ்வாயோட கனெக்ட் ஆகிறார், கேது செவ்வாய் கனெக்ட் ஆகிறார் ஏதாவது ஒரு விதத்துல. அது எப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கேது செவ்வாயை பார்க்கறது, செவ்வாய் கேதுவை பார்க்கறது, கேது செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துக்கிறது, செவ்வாய் காலில் கேது உட்காந்துருக்கு, கேது காலில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுங்கிறது, அதாவது சார பரிவர்த்தனையில் இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ இப்படி ஏதாவது ஒரு விதத்துல செவ்வாயோட அந்த கேது கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லணும்னா, கேதுவுக்கு 5, 9ஆம் இடங்கள்ல செவ்வாய் இருந்தா கூட நீங்க இந்த பலன் எடுத்துக்கிடலாம். அதாவது சொத்து அமையிறது அல்லது ஒரு வீடு அமையிறது அப்படிங்கிறது அவங்களுடைய மத்தியம வயசு வரைக்கும் அமையாது, இழுத்துக்கிட்டே போகும். புரியுதுங்களா? அப்போ இல்ல நான் 30 வயசுல வீடு வாங்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே எதிர்ப்பு இருக்கும். இப்ப நம்ம சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்குமே எதிர்கருத்து வரும். அந்த எதிர்கருத்துக்கு அப்பப்ப சேர்த்து கவுண்டர் அட்டாக்கா சொல்லிட்டு வரேன். என்ன சொல்றேன்? இல்ல நான் 28 வயசுல வீடு வாங்கினேயா, எனக்கு செவ்வாயும் கேதும் சேர்ந்துதான் இருக்கு அப்படின்னாக்க, உண்மை கேது சேர்ந்துதான் இருக்கு. ஆனா உன் வீட்டுல நீ குடியிருக்கியா? இல்ல நான் அமெரிக்கால இருக்கேன், நான் பேரிக்கால இருக்கேன் பாரு. அப்ப என்னையா செய்து உன் வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன், இல்ல வாடகை விட்டா காலி பண்ண மாட்டாங்க அதனால பூட்டியே வச்சிருக்கேன், அங்க உட்காந்து கூகுள் மேப்ல வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு அப்படி ஜூம் பண்ணி. எப்படி இருக்குங்க? அப்ப செவ்வாய் கேது காம்பினேஷன் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சொத்து வாங்குறதுக்கு தலகுலா விழுந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் சொத்து அமையா அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அவ்வளவு பாடுபட்டு சொத்து அமையறதுங்கிறது. சரி, அதே கேது கனெக்டட் வித் புதன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க.
இந்த புதன்ல கனெக்ட் ஆச்சுனாக்கா மாமன் வீட்டை மட்டும் இல்லை, மாமனார் வீட்டையும் சேர்த்து பாய்ச்சிக்கிடுவாங்க. இப்போ மாமனார் வீட்டுக்கு போகலையா அப்படின்னாக்க யார் அவங்க வீட்டுக்கு மனுஷன் போவானாங்க, ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எப்படித்தான் அவளையெல்லாம் வச்சு 20 வருஷம் கொண்டு செலுத்தினாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரியான பொசிஷனில் வந்துடும். மாமனார் வீட்டுக்கும் அதே மரியாதை தான், மாமன் வீட்டுக்கும் அதே மரியாதை தான்ன்ற மாதிரியான அமைப்பில் போய் நிற்கும். இது வந்து உறவு நிலையை பொறுத்த வரைக்கும். ஆனால் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அவங்க அப்பே வாங்கி வச்சிருக்க சொத்துல பிரச்சனை இருக்கும். அதில் பாதை இல்லை, பக்கத்து வேலைக்காரன் உள்ளே வர்றான், அல்லது வந்து என் இடத்துல 6 அடி சேர்த்து கட்டிவிட்டான், 1 அடி சேர்த்து கட்டிவிட்டான்ற மாதிரியான அமைப்பு. அப்படி மாற்றி மாற்றி உருட்டி எடுத்துருன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த புதனோட கேது சேர்றது. அப்போ நம்ம கேதுவுக்கான இணைவுகளை பற்றி பார்க்குறப்ப இன்னும் தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், கேதுவோட சனி சேர்றது அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கேதுவோட சனி சேர்றது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, சனி வந்து ஆயுள் காரகன் இல்லையா. ஒருத்தருக்கு நீளமான ஆயுள் வேணும் அப்படின்னாக்க அவருக்கு வந்து சனி நல்ல விதமாக உட்காந்துருக்கணும். அப்போ அவருக்கு நீளமான ஆயுள் இருக்கு. சரி, அப்போ சனி நீளமான ஆயுளை கொடுக்கக்கூடியவர். சரி, கேது எது கிடைச்சாலும் சுருக்கக்கூடியவர், அப்படி சின்னதாக சுருக்கிடுவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ சுருக்கக்கூடியது அனைத்தும் கேது, விரிக்கக்கூடியது அனைத்தும் ராகு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அப்போ இங்கே விரிக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டா ஒருத்தர் வந்து 80 வயசு வரைக்கும் நல்ல ஆயுசோடு இருக்கார், நல்லா ஆக்டிவாக இருக்கார். இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க, 72 வயசு ஆகுது தம்பினாங்க, எனக்கு நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க சிங்கிளாக 10-500 300 கிலோமீட்டருக்கு என்னமோ வந்திருந்தாங்க. அப்போது சும்மா அங்கிட்டு வந்தேன்ப்பா, ஒரு வேலையாக உன்னைய பாட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு பார்த்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க சார். 72 வயசு ஆகுது அவங்களுக்கு. அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சிருக்கேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லணும்னா அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி மறைஞ்சு வச்சு, ஆனால் 72 வயசு. சரி, இப்போ என்னன்னா அந்த லாங்கான ஆயுசை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா சனி, அந்த எந்த ஒரு பலனையும் சுருக்கக்கூடியவர் அப்படின்னா கேது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும், இதுல என்ன ஆகும், சிம்பிளா சொல்லிடலாம், ஆயுள் சுருங்கிரும் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல, ஆயுள் சுருங்காது, ஆயுள் வளர்றதும் உண்டு. சரி, அதான ஜோசியம். அப்ப எங்க வச்சா வளரும், எங்க வச்சா சுருங்கும், அது சொல்லணும், அதான் தெரியணும். மகரத்துல, கும்பத்துல, துலாம்ல, சரியா, இந்த 3 ராசிலையும் சனி கூட கேது சம்மந்தப்பட்டு நின்றுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப நீடித்த ஆயுள் உண்டு. எப்படி, இன்னும் வந்து என்னை அந்த பகவன் கூப்பிட்டுக்கிற மாட்டேங்கிறியன், எப்பத்தியான் கூப்பிட்டுக்கிருவானோ அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சு பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நிலை வந்து. யாரு சார் அது? சாரி சார். மியூட் போட்டுங்க. அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும்மா. நான் இது பண்ணுறதே வந்து உங்களுக்கு க்ளோஸாக வந்து இன்ட்ராகேட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக தான் ஜூமில், இல்லாட்டி ஒரு லைவ்ல பேசிட்டு போயிடலாமே. சரி, அப்போ எங்க விட்டேன்? மகரம், கும்பம், துலாம்ல வந்து இடையில நீ 2 வாட்டி தும்முனன்னு கூட சொல்லிடாதீங்க. சரி, மகரம், கும்பம், துலாம் இந்த 3 ராசியில வந்து சனி உச்சம் பெற்று ஆட்சி பெற்று அவரோட கேது சம்பந்தப்பட்டு நிற்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு வந்து நீளமான ஆயுள் பலம், நல்ல ஆயுள் பலம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். சரி, அப்போ மற்ற ராசியில எல்லாம் ராகு சேர்ந்தா சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாக்க அப்படின்னாக்க இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, சனி கேது காம்பினேஷன்ல முழுமையான பலன் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த 3 ராசி எடுத்துக்கிடலாம். ஈவன் சனி வக்ரமாக இருந்தால் கூட இந்த 3 ராசியில எங்க சனி கேது காம்பினேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல சக்சஸ் ஆகும். சார், இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், கேது வந்து எந்த ஒரு கிரகத்தோட கனெக்ட் ஆகுதோ அந்த கிரகத்தோட வந்து உறவு நிலையில பாதிக்கும், அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து அந்த காரகத்துவத்தில் பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னேன். அது சென்ற பிறப்பினுடைய எச்சம், நமது கர்மாவின் எச்சம் அப்படின்லாம் சொல்லிக்கிருந்தோம் இல்லையா. அப்போ இந்த சனிக்கு அந்த பாயிண்ட் வரும்ல அப்படின்னாக்க, சனி கேது காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, தொழில் செட் ஆகுறதுல நிறைய தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு தொழில் செட் ஆகுறது. அதே மாதிரி மிகுந்த நம்பிக்கைக்குரியவங்களா யார் அவங்க கரியர் வைஸ் நம்பியிருந்தாங்களோ, பிஸ்னஸ் வைஸ் நம்பியிருந்தாங்களோ, ஃபைனான்சியல் வைஸ் நம்பியிருந்தாங்களோ, அவன் வந்து பெரிய அல்வாவா கிண்டி கொடுப்பான். அதாவது எவ்வளவு பெருசா நம்பியிருந்தாங்களோ அவ்வளவு பெருசா கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். அப்போ இந்த சனி கேது இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்கள சுற்றிலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் அல்லது அவங்கள கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் தான் இவர் போய் உட்காந்து வேலை பார்ப்பார்.
அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன பிறப்பில் எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பிறப்புல எல்லாரும் சேர்ந்து அவரை சுரண்டுறாங்கய்யா அப்படின்ற மாதிரி அப்படி சுரண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சனி கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிடலாம். சரி, இப்ப இதே சனி கேது காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி போக்குவரத்தெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த இது யோகமான அமைப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்க மகர கும்பத்திலேயோ துலாத்திலேயோ யோகமான அமைப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாமன் சொத்தை கொடுத்துருவாங்க. மாமனுக்கு வாரிசு இல்லை, அதனால வச்சு எங்க பெரியப்பனுக்கு வாரிசு இல்லை, அவரு சொத்தையும் கொடுத்தாங்க. எங்களுக்கு அத்தைக்கு இல்லை, எங்க பெரியம்மா கல்யாணம் பண்ணாம இருந்துச்சு, அது சம்பாரிச்சதெல்லாம் எனக்கு தான் கொடுத்துச்சுன்றாங்கல்ல. அப்படி உழைக்காத சொத்துக்களும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுலயும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வச்சிருப்பாங்க. பெரிய அளவுல வாடகை வர்றது, வாடகை மட்டுமே எனக்கு 10 லட்ச ரூபா வருது, மாசம் 5 லட்ச ரூபா வாடகை வருது அப்படின்றாங்கல்ல. அவங்க வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி கேது காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு விதத்தில் அட்டாச் ஆகிருக்கும். சரி சரி, ஃபோன் பண்ணிட்டு ஐயா. சரி. அப்போ இந்த நிறையா சொத்து பத்து வச்சு அதுல இருந்து உழைக்காம வருமானம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கேது சனி காம்பினேஷன் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த 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 கேது சனி டச் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொழிலே அமையாது. அந்த அந்த குடும்பத்துடைய வாரிசா இருப்பாங்க, அவங்களுக்கு தொழில் அமையறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அவங்க பெரும்பாலும் அந்த வாடகையை நம்பியே அந்த சொத்தை நம்பியே தான் ஓட்டிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் கூட உண்டு. சரி, இப்போ இந்த 3 ராசியில இருக்கிறதுங்கிறது இவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்றோம். எது? சனியோட கேது சம்மந்தப்படுறது அப்படின்ட்டு. இன்னொரு இடம் இருக்கு சார். இந்த சனி கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு எப்படி அமையும் அப்படின்னாக்கா, இந்த கேதுவனுடைய ஆதிபத்தியமான ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் அல்லது வந்து இது அதனால் சேரிட்டபிள் ஒர்க்கு தொடர்பான விஷயங்கள் அல்லது வந்து இந்த ட்ரஸ்ட் போக்குவரத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான லைனில் நிறைய பேர்த்துக்கு தொழிலே அமையும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்திலேயே இருப்பாங்க, நம்ம வாழ்கிற இந்த சொசைட்டிக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்திலேயே இருப்பாங்க. இது வந்து ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த சனி கேது காம்பினேஷனுங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ரொம்ப ஈடுபாடாக வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஈடுபாடாக வருவாங்க. சார் இங்கே பாருங்கள், சுக்கிரனை பற்றி நான் பேசலை, சனியும் கேதுவை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடாக வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இது நல்லா வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய பொசிஷனுக்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். அப்போது இந்த சனி ராகு கேதுவும் சனியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது வந்து இந்த ராகு கேதுங்கிறது டங்கு ஸ்லிப் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கு பாருங்க. அப்போ கேதுவும் சனியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரியான பொசிஷனை கொடுக்கும். இதனுடைய நெகட்டிவ் அப்ரோச் எப்படி இருக்கும்? எது? கேது சனியினுடைய நெகட்டிவ் அப்ரோச் எப்படி இருக்கும்? அதாவது சீப் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கேவலமான விதத்தில் வந்து பப்ளிசிட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியாவது அது விஷயத்துக்காக சிலர் செய்கிறது, சில தவறான பாதைகளில் போது அதனால ஒரு பப்ளிசிட்டிக்கு வர்றது அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அல்லது நம்பர் 2 பிஸ்னஸில் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ அவங்கெல்லாம் கேவலமானவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நியாயமானவர்களாகவும் இருக்கலாம். சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சது ஒரு பகுதி தான தர்மம் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த நம்பர் 2ல சம்பாத்தியம் அப்படின்னு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த கேது இது சனி காம்பினேஷன்ல வந்து வந்துடும். இன்னொரு செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரசாயனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கெமிக்கலு, ட்ரக்ஸு, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸு, அப்புறம் வந்து இன்னும் சொல்லணும்னா போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இப்போ கஞ்சா அபின் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ கஞ்சாலாம் வந்து நம்ம ஊரில் தான் வந்து சட்டத்திற்கு புறம்பானதுன்றாங்க, வெளிநாடுகளில் எல்லாம் சட்டப்படியே கடையில் வச்சே விற்றுக்குருவாங்களாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருந்ததில்ல. ஸோ மொத்தத்தில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துடும். இதில் சனி கேது காம்பினேஷனுக்குள்ளே வந்துடும். அப்போ உள்ளதுலேயே டாப் மோஸ்ட் யோகத்தை செய்யக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகர கும்பம் துலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ மற்ற இடங்கள்ல இருந்தால் எப்படிப்பா எல்லாத்தையும் கவுத்து விட்டு போயிருமா அப்படின்னாக்க, அப்படி கிடையாது, அப்படி சொல்லலையே நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி,
இந்த மற்ற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக வந்து நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் ரிவர்ஸில் போவோம். அதாவது மீன ராசியில் வந்து சனியும் கேதுவும் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய விஸ்தீரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வெளிநாடு அல்லது வந்து வெளி ஊர், வெளி மாநிலம் இது சார்ந்த தொழில்கள் அல்லது வந்து இது சார்ந்த ஒரு ஏதாவது ஒரு இதில் வேலையில் உட்கார்றதுங்கிறது. இப்போ ஒன்றும் வேணாம் சார், இப்படி எடுத்துங்க சார். அதாவது ஒரு ஏஜென்ட் இங்கே இருப்பார், அவருக்கான அந்த இது இருக்கும் இல்லையா, அது என்னது ப்ராடக்ட் வர்றதுங்கிறது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வருது, சீனாவிலேருந்து வருது அல்லது வேறு ஊரில் இருந்து வருது. அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து சேல்ஸ் ஏஜெண்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிற்பாங்க. அவங்க சேல்ஸ் ஏஜெண்டாக பெரிய அளவில் சக்ஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதில் வந்து நிற்கும் அப்படின்னாக்க இந்த சனி கேதுக்குள்ளே வந்து நிற்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அதுவும் 12ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல. நம்ம வந்து லக்னத்தை விட்டுருங்க, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி கேது நிற்குது இல்லையா, இவங்களுக்கு வந்து வெளி ஊரில் வேலை பார்க்குறது, வெளி ஊர் கம்பெனிகளில் வேலை பார்க்குறது. ஐ எம் ஒர்க்கிங் இன் மல்டிநேஷனல் கம்பெனி இன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அடுப்பில் உட்காந்துருப்பார்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த காம்பினேஷனில் வரும். அப்போ எல்லா பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க, பூரா பேர்த்துக்கு கேது சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. இது மாதிரியான காம்பினேஷன் வேறு இடத்துலையும் வரும், வேறு கிரகத்தினாலையும் வரும். இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இன்னும் இந்த கேதுவும் சனியும் கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ உட்காந்துருக்குன்னா அவங்களுக்கு நாட்டிக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும் சார். மிதுனத்தில் உட்காந்துருக்கு அல்லது துலாத்தில் உட்காந்துருக்கு, கும்பத்தில் உட்காந்துருக்குனாக்கா அவங்களுக்கு வந்து இது ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு வந்துடும். அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான லைனில் ஈடுபாடு வந்துடும். அப்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள். சரி, இப்போ இது எப்படி வந்து கடகத்திலையும் விருச்சகத்திலையும் மீனத்திலையும் இருந்துச்சுன்னா நாட்டிக்கல் சயின்ஸு சொல்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு தான் கால உருச தத்துவத்தை படிச்சுக்கணும் அப்படின்றது. நம்ம கலா உருசனையே வாத்துக்கு இருந்தால் கால உருசனை என்னைக்கு பார்க்குறது? அப்போ இது எல்லாத்தையும் மனப்படமாக வச்சுருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம காலபுருஷ தத்துவத்தையும் கிரக காரகத்துவங்களையும் எடுத்து வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பலன் வந்து ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். சரி, ரைட், இது இருக்கட்டும். இப்போ இந்த இதில் எடுத்துக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல இவர் வந்து நிற்கிறார். யார்? சனியும் கேதுவும் நிற்கிறாங்களா? இருங்க, இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம். அடேங்கப்பா, நம்ம காம்பினேஷன் வர்றதுக்குள்ளே டைம் ஓடிருச்சு. நான் தான் ரொம்ப நாள் பேசிட்டேனோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இருங்க, இப்போ கேது வந்து மீனத்தில் உட்காந்துருக்கார், குருவும் மீனத்தில் உட்காந்துருக்கார், 2 பேரும் சேர்ந்து மீனத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த கிரக காம்பினேஷன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதான் இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்படி எடுத்துக்கலாம்? குரு கேது காம்பினேஷனுங்கிறது வந்து நான் இப்போ சொன்ன இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் போக்குவரத்து அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி, சொந்தமாக ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறதுங்கிறது, அப்புறம் வந்து இந்த ஹையரிங் நிறுவனமெல்லாம் நடத்துவாங்க, அப்புறம் ஈக்குவல் டு பேங்க் மாதிரியான நான் பேங்கிங் செக்டார்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வேலை பார்க்குறதுங்கிறது ஒன்றும் இல்லை சார். இந்த காம்பினேஷன் இருக்குது, உங்களுக்கு இந்த தசை நடக்கலை அப்படின்னா அந்த மாதிரியான செக்டாரில் அவங்க வேலை பார்ப்பாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தசை நடக்குதுன்னா அவன் முதலாளியாக வந்துடுவான் படபடன்னு. கேது தசை நடந்தாலுமே இதில் முதலாளி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த கேது குரு காம்பினேஷன் 12ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது காலபுருஷனுக்கு 12ங்கிறது இப்படியான யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அது இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இங்கே சொல்லியிருந்தோம், எங்க கும்பத்தில் வந்து கேது குரு இருந்துச்சுன்னா யோகம் அப்படிங்கிறது. மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், சாரிம்மா. இதை பிடிங்கி விட்டாதான் சரியா வரும். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேது சனிக்கு வந்து நான் கும்பத்துக்கு வரையில தான் எனக்கு ஞாபகமே வந்தது. நீங்களும் பேசாமல் கேட்டுக்கிறீங்க, சத்தே அண்ணதான் சொல்கிறேன்னு பார்க்கலாம். கேது சனி வந்து மீனத்தில் இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த பலன் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது அவங்க இருக்கிறது ஷிப்பிங்கில் இருக்கிறதுக்கோ நாட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிறதுங்கிறதுக்கோ அல்லது வந்து இன்னொரு நிறுவனத்தில் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறதுங்கிறது, அதே மாதிரி இடம் விட்டு நாடு போய் வேலை பார்க்குறது, இடம் விட்டு இடமாறி வேலை பார்க்குறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த சனி கேது காம்பினேஷனுங்கிறது மீனத்தில் இருக்கிறத பொறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிறதையும் சொல்லியிருக்கேன், மகரத்தில் இருக்கிறதும் யோகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதிரி துலாத்தில் இருக்கிறதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட், இப்போ பேக் டு த பாயிண்ட். எங்கே போகிறோம்? அடுத்ததாக தனுசுக்கு வந்துடுவோம். இப்போ இங்கே இருக்குது கேது சனி இங்கே இருக்கார். இப்போ இதனுடைய விஸ்தீரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க நிச்சயமாக ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி கர்மா தியரியில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சார். யாருக்குமே எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, இது வந்து குருவுக்கான மூல திரிகோண வீடு. ஏற்கனவே குரு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்.
அந்த வீட்டில் வந்து கேது உட்காந்துருக்கல ஞானத்தை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அவரு கூட சனி உட்காந்துருக்கிறதுங்கிறது கர்மா தியரியில உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொண்டு வந்துடும். இவங்களால வந்து நெகட்டிவா யோசிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த கேது சனி இந்த இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஆளுகளா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி அவங்க முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சேவகம் பண்ணது, இது பொட்டி தூக்குனது, கொடை தூக்குனது, கோவில் கொடை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப எமினெண்டா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பும், 4 பேர்த்துக்கு ஊருக்கு தெரிகிறவங்களா இருந்திருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும், அது அந்த குடும்பம் வந்து நல்ல பேர் போன குடும்பமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம்லாம் இதுல ஸ்ட்ராங்கா சொல்லணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்ப தனுசுல வந்து இந்த சனி கேது உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா யோகத்துல ஒரு வகை தான். இவங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும். இதுல வெகு சிலருக்கு, எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான பலன் வந்துடாது. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில்னு அவங்களுக்கு செட் ஆகுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துரும், அல்லது அந்த தொழில் வந்து அவங்களுக்கு ஒரு போராட்டமாவே ஓடிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த இதுல வந்து தனுசுல நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல இதுல எடுத்துக்கிடலாம். அப்ப தனுசுல இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த காம்பினேஷன் வந்து சனி கேது காம்பினேஷன் இப்போ கோச்சாரத்துல கூட இங்க வந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடாவே தொழில் வந்து பெரிய அளவுல அடி வாங்குச்சு, நிறைய வந்து தொழில் வந்து அடி வாங்குச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ நேர ஆன்மீகத்தை நோக்கி எல்லாரும் திருவுனாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த காம்பினேஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய இதெல்லாம் நடந்தது. ஆமா, வேலை வாய்ப்புல நிறைய ரெசிஷன் நடந்ததுங்கிறது, அப்புறம் வந்து இது உலக பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டதுங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இது பொருளாதார வார்லாம் நடந்துச்சு இல்லையா, எக்கனாமிக்கல் வார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த காம்பினேஷன்ல, அதுவும் இந்த தனுசுல மீனத்துல இந்த காம்பினேஷன் வந்தாலும் இதே பிரச்சனை வரும். மீனத்துக்கும் தனுசுக்கும் திரிகோணத்துல இந்த கேது சனி இது சனியும் கேதுவும் காம்பினேஷன் வந்ததுனால இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும் எங்க கடகத்திலேயோ அல்லது வந்து விருச்சகத்திலேயோ அல்லது ஆமா கடகத்துல விருச்சகத்துல இல்ல மேஷத்துல சிம்மத்துல இந்த மாதிரியான இந்த காம்பினேஷன் வர்றப்பெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனா அது வந்து கம்மியா வரும். ஆனா தனுசுல வந்து உள்ளதுலயே ரொம்ப அதிகபட்ச அளவுலையும் மீனத்துல அதுக்கு அடுத்தபடியாகவும் வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதெல்லாம் நம்ம சந்திச்சு வந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ இது வந்து சனி கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது தனுசை பொறுத்த வரைக்கும். இப்ப இப்படி எடுத்துக்கிறோம், இதுக்கு என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கேது சனியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படினாலும் தொழில் வந்து இவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி பேசிக்கலா இவங்க பிறந்த இடம் ஒண்ணு, வளர்ற இடம் இன்னொன்னுமா மாத்தி வளருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. நான் எங்க அப்பா மிலிட்ரியில இருக்கல பஞ்சாப்ல பிறந்தேன் அப்படின்னுவாங்க. இப்ப இங்க வந்து நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இல்ல, நான் வந்து அமெரிக்கால பிறந்தேன், அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து படிப்புக்காக இங்க கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள். அல்லது நான் இந்தியால பிறந்தேன், பிறந்த உடனே 1 வயசுலயே என்னை அங்க கொண்டு வந்துட்டாங்க வெளிநாட்டுக்கு அப்படின்றாங்க இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனிக்கேது காம்பினேஷன் 8ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா வரும். அதே சமயத்துல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து சுகம் அமையிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கட்டின ப்ராப்பர்ட்டி, பில்டட் ஹவுஸ் அல்லது பில்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வாங்கினாக்க ஈஸியா வாங்கிடுவாங்க. இவங்க சொந்தமா கட்டுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது பெரிய மல்லுக்கட்டாத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்புல கட்டுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இதுல ஈஸியா சொல்லிடலான்ற மாதிரியான அமைப்பு. இங்க நடுவில் ஒரு ஓட்ட ஓடுது. அப்ப இந்த மாதிரியான அமைப்புல வந்து இந்த சனி கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த 8ஆம் இடத்துல நிக்கிறது, காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல நிக்கிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இந்த தொழில்ல இருக்காங்க இல்லையா, அதாவது வெளிநாடு போய் தொழில் பண்றதுங்கிறது அல்லது வெளி ஊர்ல போய் சொந்தமா தொழில் பண்றதுங்கிறவங்க, அதுலயும் குறிப்பா வந்து மெக்கானிக்கல் லைனு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அது என்ன தொழிலா இருந்தாலும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய சக்சஸ் அடைவாங்க. அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உணவுப் பொருள் சார்ந்த துறையில இருந்தாங்கன்னாக்க பெரிய சக்சஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த 8ல வந்து சனி கேது காம்பினேஷன் நிக்கிறதுங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சரி, இதே இதை வந்து இப்படி போட்டுக்குங்க, துலாத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த துலாத்துல சனி கேது நிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும், இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதனால பெருசா எடுத்துக்கிற வேண்டியதுல. இங்க வந்து சனி உச்சம் பெற்றவனோட கேது சேர்றதுங்கிறதுனால நம்ம ராகு கேது ஃபார்முலா ஒன்று வச்சு பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதன்படி பார்த்தாலுமே இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான். என்ன இங்க சுக்கிரன் மட்டும் நீசமாயிடக்கூடாது, அது ஒண்ணுதான் சிக்கலாகும், மற்றபடி வேற ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்ப துலாத்துல வந்து சனி கேது இருக்க பத்தி ப்ராப்ளம் இல்லை. இங்க வாங்க, கன்னியில இருக்கார், சனி கேது இருக்கார். இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து
2 டைப்ல வருமானம் வர்றது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு இடத்துல இருந்து வாடகை வந்துகிட்டு இருக்குது, அல்லது வந்து மனைவி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல இருபொருள் பட்ட வருமானம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு. சரி, அது மட்டும் இல்ல. 2 வகையில வருமானம் வர்றதுங்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு வந்து இந்த கன்னியில இருக்கிறதுங்கிறது வந்து சனி கேது காம்பினேஷன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்புங்க. சரி, இது என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறதே இருக்காது. இவங்க சாதாரண நிலைமையில வேலையில சேர்ந்தாங்கன்னா கூட மடமடன்னு மேல வந்து தன்னை விட வயசு கூடுனவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்ப சுந்தர் பிச்சை வந்து கூகுள்ல வந்து சிஇஓவா இருக்காரு இல்லையா? அவரை விட வயசு கூடுனவங்க எல்லாம் வந்து அந்த நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது பளிச்சுன்னு வெளியே தெரியறத நான் சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். நம்மளோட லைஃப்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். சின்ன வயசுக்காரங்க வந்து ஏலே உன்னுடைய வயசு தாண்டா என்னுடைய அனுபவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க கீழே வேலை பார்க்குறவங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து மேலதிகாரியா இருக்கார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் வருது பாருங்க. அதெல்லாமே வந்து இந்த இணைவு இருந்ததுன்னா வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வரன் வர்றது அப்படின்னு எடுத்துட்டா பெரும்பாலும் சொந்தத்துல இருந்து வராது, வெளியில இருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதுல ஸ்ட்ராங்கா உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமனார் வீட்டினுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். அவங்க அந்த லைன்ல வந்து நல்ல சம்பாத்தியமும் அவங்களே தொழில் உருவாக்கி கொடுக்கறது அல்லது அவங்கள சார்ந்து வேலை பண்றதுங்கிறது அந்த மாதிரியான டைப்ல அது என்ன ராசா மாதிரி வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? மாப்பிள்ளையா கூட வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இந்த சனி கேது காம்பினேஷன் வந்து கன்னியில நிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாம். பட் இதனுடைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு எலும்பு தேய்மானம், அதுவும் எஸ்பெஷலி கால் மூட்டு எலும்பு தேய்மானம், அதே மாதிரி கழுத்துல வந்து அந்த செர்விக்கல் பெயின் வரும் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுல இது மெயினான ரோல் பிளே பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு சப்பையிலிருந்து கீழே கால் நுனி வரைக்கும் வந்து வலி வரும். அது வந்து கேட்டாக்க அந்த D1 D2 ஏதோ சொல்லுவாங்க, அது தேஞ்சு வச்சு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தேஞ்சு நரம்பு அழுத்துறது கொள்றதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ பாசிட்டிவ் சொன்னா அதுல இருக்க நெகட்டிவும் இருக்கும்ல, அதையும் சொல்லித்தானே ஆகணும். அந்த மாதிரியான அமைப்பு. ஆனா இந்த சனிக்கு அது கண்ணியில இருக்கிறதுனாலயே வந்து கை கால் வராம போயிரும்னு அர்த்தம்லாம் இல்லை, நான் அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் அப்படி அர்த்தம் கிடையாது. இதுல வந்து மாறுபட்ட பலன்கள் வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்ப நான் சொல்றது வந்து ஏதாவது ஒரு விதத்துல பெயின்ஃபுல் ஏரியான்னு ஒன்று வரணும். அப்ப அது வந்து ஹெல்த்ல தான் வரணும்னு இல்லை, மனசுல கூட வரலாம்ல. ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன், கண்ணியில் உட்காந்துருக்கு பொண்ணுடைய வாழ்க்கை, பொண்ணுடைய இப்போ வந்து ஒரே ஒரு பொண்ணு வச்சிருப்பாங்க அல்லது 2 பொண்ணை பெற்றிருப்பாங்க, 2யும் கட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள பத்தின கவலையோடயே இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கூட இதுல எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி வரையில வந்து அங்கிட்டு வந்து ஹெல்த் ரீதியான பெயின்ஃபுல்லான ஏரியா வர்றதுங்கிறது கொஞ்சம் மாறுபடலாம். சிலருக்கு வந்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியா மாறிடுறதெல்லாம் கூட உண்டு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன கண்ணிழந்தான் வெற்றிழந்தான் என உழைந்தான் கால வேளான் அப்படின்னு சொல்லி அதில் கம்பர் எழுதுவார் அருமையா. அது மாதிரி சரி, ஏத்த தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. அதனால கூட அந்த மாதிரியான ஒரு யோசனைகள் வரலாம். சரி, இப்போ இதே இதை வந்து இப்படி தூக்கி வச்சுக்கங்க சிம்மத்தில். இந்த சனி கேது சிம்மத்தில் இருக்கார். இப்போ இந்த இணைவுகள் என்ன செய்யும் அப்படின்னம்னாக்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கல்வி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த கல்வி அப்படின்னு படிப்பாங்க. இது வந்து யோகமா இருந்து படிக்க வைக்குது அப்படின்னு வச்சுங்களேன். PhD படிப்பாங்க. அதுல வந்து நிறைய ஆராய்ச்சிக்கு உண்டான விஷயங்களை பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ்ல நிறைய அவங்களுக்கு ஈடுபாடு போகும். லைஃப் சயின்ஸ் மீன்ஸ் இந்த மைக்ரோ பயாலஜி, பயோமெடிக்கல் என்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை போகும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ பயாலஜி இல்லாமல் மெடிக்கல்லையே வந்து ஒரு சிலர் வந்து ரேடியாலஜி, ஆங்காலஜி இந்த மாதிரிலாம் எடுத்து படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான படிப்புகளுக்கு இந்த சிம்மத்தில் வந்து கேது சனி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பாக மெடிக்கல் படிக்கிறவங்க இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம். சரி, அதே மாதிரி கைனகாலஜி படிச்சிருக்காங்க, ஓஜி படிக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு ஒரு அது மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு போனாங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமான சக்ஸஸ் வரும். இதில் வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கோம். அப்போது இந்த 5ல் சனிக்கு எது இருக்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கு இல்லை. லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், ஈவன் கன்னியா லக்னமாக இருந்தாலும் 12ல் கேது சனி இருந்துச்சுன்னா அந்த யோகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, இதை விடுங்க. இப்போ அரசு துறை அல்லது அரசாங்கத்துறை அப்படின்னு இருக்குல்ல, இது பூரா உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. எது ஒரு EB கனெக்ஷன் வாங்க போகிறேன், ஒரு பட்டா வாங்க போகிறேன், சிட்டா வாங்க போகிறேன்,
அல்லது ஒரு இதுக்கு லைசன்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா 2 நாளில் முடிகிற வேலையை 20 நாள் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வருவீங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் இவங்கெல்லாம் வந்து அதாவது சிம்மத்தில் கேசனி இருக்கிறவங்க வந்து லைசன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸு, இன்கம் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும். இல்லாட்டி அதில் தொல்லை வரும். அதே மாதிரி இபி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக வச்சுக்கணும். இல்லாட்டினா ட்ரபிள் வரும். இப்போத்தையும் சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டோட இபி நம்பர் இணைங்கன்னு சொல்லி. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கேது சனி இதில் சிம்மத்தில் நிற்கிறது. இப்போ இதை தூக்கி இப்படி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து கன்னியில் கேது சனி இருந்துச்சுனாலும் அதே மாதிரி இதே கேது சனி வந்து மிதுனத்தில் இருந்துச்சுனாலும் இவங்க வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது பத்திரம் இது உயில் எழுதி வைக்கிறதுங்கிறது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து சம்பாதிச்சிருப்பேன் யாருக்கு என்னன்னு சொல்லாமலே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு காட்டி உருளாங்க. அம்பிட்டு போயில அந்த ஆள் செத்தா பார்த்துக்கறலாம்ன்ற அளவுக்கு இருந்திருப்பாங்க. இப்படின்னு உசுறு வச்சுன்னு தெரிஞ்சுன்னா மொத்தமாக வந்து ஏறி உட்காந்துருவாங்க. சக்குன்னு வந்து உட்காந்துருவாங்க. என் மேலே தான் பாசமாக இருந்தார், ஓ மேலே வேசமாக இருந்தார் அப்படின்ற மாதிரியான செட்டப்பில் வந்து உட்காந்துருவாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கேது சனி இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ளஸ் லைசன்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்புறம் டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இதில் உண்டு. அப்போ இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஆன்மீக எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க பேர் போன குடும்பமாக இருக்கும். அந்த ஊருக்குள்ள பேரை சொன்னால் தெரிகிற மாதிரி இவங்க தாத்தன் பேர் வாங்கியிருப்பாரு, பாட்டன் பேர் வாங்கியிருப்பாரு. அவர் அதே மாதிரி அவங்க கோவில் காரியங்கள் எடுத்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கு முறை செய்கிறவங்களா இருப்பாங்க, பூஜை பண்ணுறவங்களா இருப்பாங்க, அல்லது கோவில் வீடு இவங்கள்ட்ட இருக்கிறதா இருக்கும், கோவில் சாவி இவங்கள்ட்ட இருக்கிறதா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கேது சனி வந்து இதில் இருக்கிறதுங்கிறது சிம்மத்தில் இருக்கிறதுங்கிறத வச்சு எடுத்துக்கிடலாம். இன்னும் வந்து சேரிட்டபிள் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ஹோம் ஃபார் ஏஜ்டு பண்ணுறவங்க, அதே மாதிரி இது நோயுற்றவர்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணுறதுங்கிறதுல சேரிட்டபிள் பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக காமிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இதில் எடுத்துக்கிடலாம். அதே இது வந்து இங்கே வச்சுக்கோங்க. அதாவது கடகத்தில் கேதுவும் சனியும் உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா கடகம் ஒரு ஜாலியான ராசி. எதுக்கு தான் பயப்படணும்னு ஒரு லிமிட்டே இல்லாமல் எல்லாத்துக்கும் பயப்படுவார். இந்த கடகத்தில் கேது இருந்தாலோ ராகு இருந்தாலோ கடகத்தில் சந்திரனே இருந்தாலோ கடகத்தின் அதிபதி நீசமானாலோ பிரமாதமாக பயப்படுவாங்கங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஜாதகம். ஸோ அந்த வகையில் வந்து கேது சனியோட சேர்ந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழில் வந்து நிச்சயமாக வெளியூரில் தான் அமையும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க சார். இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதுவும் பிறந்த இடம் ஒன்று வளர்ற இடம் ஒன்றுமா இருக்கும் அப்படின்ற. அதே மாதிரி ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 ஸ்கூலாவது படிச்சிருப்பாங்க. 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் மாறாமல் படிப்புங்க அப்படிங்கிறது வந்து சரித்திரம் பூகோளம் வரலாறே கிடையாதுன்றாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த கேது சனி கேது சனி எங்களுக்கு தான் சேர்ந்துருக்கு. அப்போ நாங்கள்லாம் 3 ஸ்கூல் 4 ஸ்கூல்லாம் மாறல, ஒரே ஸ்கூலில் தான் இருந்தோம் அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி பார்த்தோம்னாக்க நான்லாம் 4-5 ஸ்கூல் என்ன 5-6 ஸ்கூலே மாறி இருக்கேன். அப்போ கேது சனி சேர்ந்துருக்கான்னு கேட்கக்கூடாது. வேற காம்பினேஷன்லையும் இந்த மாதிரியான பலன்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். சரி, அப்போ கேது சனி 4ல் நிற்கிறதுங்கிறது அதாவது கடக வீட்டில் நிற்கிறதுங்கிறது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்னா இடமாற்றம் கொடுக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று இவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சம்மந்தமான தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலையில் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா பாசிட்டிவாக நிற்கிது. சுக்கிரன் ஸ்ட்ராங்காகவும் சந்திரன் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருப்பாங்க, ரெசார்ட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி சிலர் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் பிரமாதமான பலன்கள் இருந்துச்சுன்னா பார் நடத்துறதுங்கிறது அல்லது வந்து இந்த மாதிரி கிளப் நடத்துறதுங்கிறது அந்த மாதிரி நைட் கிளப்லாம் நடத்துறதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி கலைத்துறையில் வந்து ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரியான அமைப்பு. கலையெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்காமலே வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். பெரும்பாலும் படைப்பாளிகளாக இருப்பாங்க சார். இவங்களுக்கு நடிகர் அப்படின்றத விட படைப்பாளிகள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தே வில் பி சக்சீடு சோ மெனி திங்ஸ் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு இந்த கடகத்தில் அந்த கேது சனி நிற்கிறதுங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த கேது சனி கடகத்தில் நினைச்சுனாக்க அம்மா வழி பாட்டி அதுக்கு ஆயுஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பல்லு பகடெல்லாம் போனாலும் யார் அங்கே வர்றது சின்னவனா அப்படின்னு நல்லா தெளிவாகவே கேட்கும். அது மாதிரியான ஆளாக இருக்கேன். ஆனால் வந்து வயசு தான் ஆயிருக்குமே தவிர வாய் உரையாதுன்னு வாங்கில, அது மாதிரி நல்லா நீளமாக பேசுன்ற மாதிரியான அமைப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பாட்டி. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பல்லு ரிப்பேர் வரும் சார். அதாவது இந்த காம்பினேஷன் இருக்குது. இவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ரிப்பேர் வர்றதுங்கிறது, அதே மாதிரி கண்ணில் ஒரு சிலருக்கு கண்ணில் வந்து கண்ணாடி போடுறது, இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு இடது கண்ணில் பவர் கொஞ்சம் கூடுதலாக குறையிறது, இது மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். சரி,
அப்போ இந்த கேது சனி வந்து கடகத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கான பல விஷயங்களும் இருக்கு. அதுல ஒரு சில சங்கடங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் சேர்த்து சொல்லியிருக்கேனே தவிர கேது சனி சார்ந்தால கெட்டு போயிரும்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் தனித்தனியா ராசியை ஒவ்வொரு ராசியுமே பார்த்துட்டு வரும். சரி, அப்போ இங்க இருந்து அப்படியே மிதுனத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிடுவோமா? இது ஓரளவுக்கு சொல்லியிருப்போம். டாக்குமெண்ட் சைடில் நீட்டாக இருக்கணும்ன்ற மாதிரியா நம்ம இப்போ கூட பிறந்தவங்களோட ஒத்து போகிற விஷயங்கள் ஒத்து போகாது. அப்போ என்ன செய்யணும்? பயங்கரமாக பேசுவாங்க, ஒரே தட்டில் ஓட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் உழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புள்ள ஒட்டின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடேங்கப்பா பாகிஸ்தான் இந்தியா ரேஞ்சில் நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு வந்து அந்த இது நிற்கும். எது அந்த கோவதாவங்கள் அப்படி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல வந்து கேது சனி நிற்கிறதுங்கிறது வந்து மிதுன வீடு இல்லையா? இந்த மிதுன வீட்டில் நிற்கிறதுங்கிறதுனால இவங்களுக்கு ஆசிலேஷன் நிறையா இருக்கும். இருந்தாலும் கடகத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. இவங்களுக்கு வந்து திஸ் ஆர் தட்டுங்கிற ஆசிலேஷன் டில் த எண்ட் ஆஃப் தயர் லைஃப் டைம் இட் வில் பி கண்டினியூ எஸ்பெஷலி இந்த கரியர் அண்ட் பிஸ்னஸ். அது மாதிரியான அமைப்பு. இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும். அதாவது டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் முடிவெடுத்து கொடுத்தாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா செயல்படுவாங்க. இவங்களே முடிவெடுத்து செயல்படுறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இதுல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட வகையில் ரேஷஸ் வர்றதுங்கிற மாதிரியான பிரச்சனை, அல்லது கண்டினியூஸா வந்து டைஜஸ்டிவ் சம்மந்தமான தொல்லைகள் சொல்லுவாங்கல்ல, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது, இது மாதிரியான ட்ரபிள்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பில் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சொத்து பத்து வாங்குறதுக்கான அமைப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே உண்டு. அதுலேயும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஆல்மோஸ்ட் இவங்க இருக்க ஏரியா கூட ஓரளவுக்கு கமர்ஷியல் ஏரியாவில் தான் இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லலாம். அதனால தான் இவங்க வந்து வெளியில் டூர் போகிறத ரொம்ப விரும்புவாங்க. அது ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவர்கள்னு சொன்னோம் இல்லையா? அதனால் வெளியில் போய் இருக்கிறத விரும்புவாங்க. இவங்களுக்கு வெளி ஊரில் போய் வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக பையத்துக்கு தோல்ல ஓட்டு போயிடுவான். அதே இது வீட்லேயே உட்காந்து வேலை செய்யினாக்க என்னையா கொள்றாங்க அப்படின்ற கண்டிஷனில் தான் அவங்களுடைய மனோநிலை போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, இதே கேது சனி வந்து இப்போ இதில் வச்சுக்கிறோம், ரிஷபத்தில் வச்சுக்கிறோம். இப்போ எப்படி அப்பா இருங்க அப்படின்னம்னாக்க இதில் வந்து குடும்பத்தில் வந்து பொறுமை வந்து எருமை மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அதை விட தன்னுடைய சுய உழைப்பால் பெரும் சம்பாத்தியம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. நிறைய பேர் வந்து இதில் வந்து ஆன்மீகம் தொடர்பான பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஸ்பீச் கொடுக்கறது ரொம்ப நல்லா கொடுப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக காரியங்களில் இவங்களுடைய தொழிலே அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன மாதிரியான தொழில்கள்? இப்போ கோயில் சார்ந்த பொருள்கள் செய்கிறதுங்கிறது, அல்லது திருவிழா தேர் சார்ந்த பொருள்கள் செய்கிறது, அது சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறதுங்கிறது, அதாவது பேக்கண்டாக கூட இருக்கலாம், மறைமுகமான தொழில் வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் அந்த மாதிரியான லைனில் இருக்கிறவங்க. அதே சமயத்தில் இவங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து ஒன்றும் வருத்தம்லாம் பட வேண்டியதில்லை. அப்படி விஸ்வரூபமாக எழுந்திரிச்சு நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கஞ்சிக்கே கஷ்டம்னு பேசுவேன், கடைசியில் பார்த்தா பென்ஸ் காரில் போய்க்கிருப்பேன், கடைசியில எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே திருப்புனாப்பில் பார்த்தோம்னா பென்ஸ் காரில் போயிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் அப்படி ஜம்முன்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றது அந்த சுக்கிரன் வீட்டில் வந்து இந்த சனியும் கேதுவும் இணைஞ்சிருக்கக்கூடிய ரிஷபத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை. அதுலேயும் இன்னும் சொல்லணும்னா இவங்க வந்து நான் பேங்கிங் ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணுறதுங்கிறது, இன்னும் சொல்லணும்னா கந்து வட்டி வரவு செலவு ஃபைனான்ஸு இது மாதிரியான லைனில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதையும் குறிப்பாக அடகு கடை அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அப்போ வேலை பார்க்குறவங்க அப்படின்னு எடுத்துட்டா வேலையை பொறுத்த வரைக்கும் நகை தொழில் பண்ணுறவங்க, அதுலேயும் குறிப்பாக அந்த கசை ஐட்டம் பண்ணுவாங்க நகை தொழிலில், அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இருந்து அது இந்த இடத்துல இருந்துச்சுனாக்க எங்கேயோ கொண்டு போயிடும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஸோ இந்த ரிஷபத்தில் கேது சனி நிற்கிறவங்களுக்கு பாருங்க, திருமணம் ஆகிறதுல கொஞ்சம் காலதாமதம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஆனால் வசதி வாய்ப்பான வீட்டில் திருமணம் நடக்கும். இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த இடத்துல கேது சனி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு பாருங்க, அவர் கட்டுற மனைவிக்கு பாருங்க முகத்துல மச்சம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பொண்ணோட ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோமே, மாப்பிள்ளைக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல மச்சம் இருக்கும். அப்ப எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிக்க கூடாது. ஸோ மொத்தத்துல மறைவு ஸ்தானத்துல மச்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. மிச்சத்தெல்லாம் அப்புறம் அவங்களே பார்த்துக்கிறட்டேன். இப்ப நம்ம மேஷத்துக்கு போவோம். கேது சனி காம்பினேஷனுக்கு போகலாம். இங்க எங்க மேஷத்துல இருக்கார். இப்ப இது என்ன ஆசைங்க அப்படின்னா, இங்க வந்து டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க செவ்வாயத்தையும் சொல்லணும். இங்க இந்த 2 கிரகத்தை மட்டுமே வச்சு ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது. பொதுவாக இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லலாம். தொழில் அமைகிறது லேட் ஆகும், இவங்களுக்கு வந்து அடிக்கடி ஆயுளை பற்றின சிந்தனைகள் பயப்படுவாங்க. அதே மாதிரி இது தொழில் ரீதியாக வந்து வெளியூரில் இருப்பாங்க, அதில் நிறைய அடிபடுவாங்க, எந்திரிப்பாங்க, பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்கும்.
அதே மாதிரி உடம்பு ரீதியான பாதிப்புகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பேசிட்டு போகலாம். பட் இது வந்து ஃபேக்டாக இருக்காது. என்ன காரணம்னா இப்படியும் இருக்கலாம், அதே சமயத்தில் இப்படியும் இருக்கலாம். இப்போ செவ்வாய் வந்து ஆட்சியாகி நிற்கிறார் விருச்சகத்தில். இப்போ இந்த கேது சனி காம்பினேஷன் மிக பிரமாதமான காம்பினேஷன். இப்போ இதே இது வந்து இங்கே இருக்கார், இங்கே கட்டத்தை விட்டு வெளியிலலாம் போகுது செவ்வாய். மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்கே நிற்க மாட்டேங்குதாங்க. மேஷத்தில் இருக்காருன்னு வச்சோம்னா ஆட்சியாக இருந்தாருன்னா அது யோகமாக வேலை செய்யும். சொத்து ஒத்து வாங்குவாங்க, வீடு வாசல் கட்டி வாடகை கூடுவாங்க, பொருளாதாரத்தில் பெரிய லெவலுக்கு வருவாங்க, டாக்டருக்கு படிப்பாங்க, டாக்டரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த செவ்வாயை வச்சு அடிச்சிருக்கும். அதே இது இங்கே செவ்வாய் நீசமாகிறாருன்னு வச்சுக்கிடுவான், இங்கே தான் பஞ்சாயத்தில் தூட்டுருவார். எப்படி இப்படி நீசமாகிறார். இப்போ என்ன செய்யும் அப்படின்னம்னா வீட்டுக்கார அம்மாவுக்கும் இந்த ஜாதகர்களுக்கும் சனி கேது மேஷத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் கூடுதலாக வரும். அதே மாதிரி 2 பேர்த்தையும் ஒன்றா நீ படி பாருங்களேன், மேட்சிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐயா வயசானவராக இருப்பார், இல்லாட்டி ஒரே பக்கம் சொல்லக்கூடாது, அம்மா வயசானவங்களாக இருப்பாங்க, இவர் சின்ன வயசு மாதிரி அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி அப்படி சம்முன்னு காலேஜ் போகிறவர் மாதிரி இருப்பார். அந்த அம்மா ஆன்டி மாதிரி இருக்கும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நிற்கிறதுங்கிறதெல்லாம் கூட உண்டு. இந்த செவ்வாய் நீசமாகிறதுங்கிறதுல மட்டும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி செவ்வாய் வந்து நீசமாகிறதுங்கிறது வந்து இதே செவ்வாய் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, அதே மாதிரி சமூக நலத்துறையா அப்படி சொல்லக்கூடாது, இதில் சொல்லலாம். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட லைன், இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான லைனில் வந்து நான் சொல்ல கவர்மெண்ட் வேலையை சொல்லலை, இது மாதிரியான லைனில் அவங்களுடைய தொழில் ஸ்தானம் அமைகிறதுங்கிறது. இதே இது வந்து தொழில் வந்து ஒரு சிலருக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா, ஃபயர்வுட்ஸு சம்மந்தப்பட்டது, அல்லது கேஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான லைனில், அதாவது ஃப்ளேமபிள் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ளேமபிள் ஐட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் வலுவாக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு. 2வது இந்த இணைவு வந்து, அதாவது சனி கேது இணைவு வந்து மேசத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து முடி கொட்டுறது ரொம்ப ஜாஸ்தியாக கொட்டும். அவங்க வந்து அந்த முடி கொட்டுறதுக்காக நிறையா வைத்தியம்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் அது சம்மந்தமாக கவலைப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இந்த மேஷத்தில் வந்து சனி கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து இழுத்துட்டு போகும். சரி, இப்போ இந்த 12 ராசிக்குமான சனி கேது காம்பினேஷனை பார்த்துருக்கோம். சனி நம்ம வந்து தனித்து விரிவாக பார்க்கலாம், ஆனால் கேது வந்து விரிவாக வந்து என்னென்ன இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன் செய்யும், எப்படி செய்யும், என்ன விவரம் ஏது விவரம்லாம் தெளிவாக பார்த்துருக்கான். இப்போது இது வந்து ஒரு கைடன்ஸ், சரியா? இப்போ கோனார் தமிழ் உரை வாங்கி கொடுத்தா கோனார் தமிழ் உரை நமக்கு பரிச்சை எழுதாது, நம்ம தான் போய் படிச்சுட்டு பரிச்சை எழுதணும். ஸோ அந்த வகையில் இதை வந்து ஒரு எல்லை கோடு, இதை வந்து ஒரு கைடன்ஸாக வச்சுட்டு நீங்கள் பலனை டிசைட் பண்ணுறப்ப பண்ணிங்கனாக்க நிறைய விஷயங்கள் இதில் வந்து நீங்களும் புதுசாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் எடுத்துக்கிடலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த சனி கேது காம்பினேஷனை நம்ம எம்பிட்டு நேரம் கொண்டு வந்திருக்கோம் இருங்க, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1 hour ஆயிடுச்சு சார். 1 hour தாண்டிட்டோமா? அருமை. சரி, இப்போ இது நேயர்களுடைய கருத்து கூட்டுருவோம். கணேஷ்குமார் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாங்க சார், கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. சரி சார், ஃபீட்பேக் வாங்கிக்கலாம் சார். ஸோ எல்லாருக்கும் சார் இப்போ எடுத்தாரு இல்லையா சனி கேது, அந்த இதுலேருந்து ஃபீட்பேக்ஸ் அந்த இது மட்டும் சொல்லுங்க. நம்ம வழக்கம் போல உங்களுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்றேன், ஸோ அதில் உங்க கொஸ்டின்ஸ்லாம் போடலாம். ஸோ இன்னொரு நாள் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஆஸ்ட்ரோ சின்னராஜ் அந்த இதில் நம்ம ஆன்சர்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட சுருக்கமாக உங்களோட கருத்துக்கள், ஃபீட்பேக்ஸ், கன்சர்ன்ஸ் அதை மட்டும் பேசுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் சாமி மாரியப்பன் சார் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு சார் நல்லா கிளாஸ் எடுத்தாங்க, சனிக்கு இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொன்னாங்க, ஒரு ராசிக்கும் நல்லா அற்புதமாக சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுது. ஆனால் இன்னும் 2-3 நாள் அந்த வீடியோ பார்க்கணும், அப்போ தான் இன்னும் தெளிவாக புரியும்னு என்னோட அனுபவம். நல்லா இருந்தது சார், நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க சார் ஒரு விஷயத்தையும். ஓகே சார், தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். ட்ரிபிள் சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக என்ன டவுட்னா சார், இப்போ சார்ட்டான கொஸ்டின் கேட்குறேன் சார். ஏன்னா சனிக்கு சேர்ந்தப்பனா அவங்க லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு சொல்லி சார்ட்ட நான் கேட்கணும் சார். யாருமே சார். தேங்க்யூ சார். சரி, கொஸ்டின் வச்சிருங்க, நான் ஃபார்ம் கொடுக்கும்போது போடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. சாமி மாரியப்பன் சார், ட்ரிபிள் சார் போடுங்க. சுஜாதா கிருஷ்ணன் மேடம் வாங்க. ஓகே தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் சொன்ன 2 ரூல் வந்து எனக்கே தெரியும். அந்த 3ல கேது இருந்தா அவங்களோட ஒண்ணு அவங்க பிரதர் சிஸ்டர் இருக்க மாட்டாங்க, பட் இருந்தா ஒத்து போக மாட்டாங்க, அது பக்காவா எனக்கு தெரியும் ஒரு ஜாதகத்துல. இன்னொன்னு சொன்னாங்க, சனியும் கேதுவும் சேர்ந்து தனுசுல இருந்தாங்கன்னா அந்த குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா
அவங்க ஃபேமிலி வந்து இந்த மாதிரி கோயில் காரியத்துல எல்லாம் ஈடுபட்டவங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட ரிலேஷனே இருக்காங்க, அவங்க கோயில் கட்டினவங்க. அவங்களோட பேத்திக்கு தான் அந்த சனி கேது இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு சூப்பரான கிளாஸ் இது. அது மட்டும் கேதுன்னா வந்து நம்ம அதுவும் நெகட்டிவ் நினைப்போம். இப்ப நெகட்டிவ் இல்ல, இப்ப 3 இடத்துல இருந்தா எங்க இருந்தாலும் வந்து தொழில் நல்லாவே வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்ன வருது அப்படின்னா, சனி இல்ல, கேது இல்ல, குரு இல்ல, எங்க இல்ல, இருக்கும் இடத்தில் எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. தேங்க்யூ சார், சூப்பர் கிளாஸ் சார், தேங்க்யூ சார். நன்றி மேடம். நடராஜன் கரூர் சார், மோகன் நடராஜன் கரூர் சார், வாங்க சார். சார் வணக்கம் சார். வழக்கம் போல வகுப்பு அருமையா இருந்தது சார். அது இல்லாம அந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த கர்மம் அனுபவிக்காக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு சொன்னாரு சார். அருமையா இருந்தது சார். கொஸ்டின் நம்ம அந்த இதில் போட்டு விட்றோம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மகேஸ்வரி நாகராஜன் மேடம் வாங்க சார். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. வணக்கம் சார். சார் கிளாஸ் சிறப்பா இருந்தது. இதுல நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அது டவுட் கிளியரன்ஸ்ல நான் கேட்டுக்கிறேன் சார். கிளாஸ் அருமையா இருந்துச்சு. இந்த நேசத்தை பத்தி தான் கொஞ்சம் கேட்கணும். அது வந்து கொஸ்டின் ஆன்சர்ல நான் கேட்டேன். ஓகே சார், தேங்க்யூ வாய்ப்புக்கு. ஆமா, எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் நான் இங்க வைக்கிறேன். இப்போ கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் பப்ளிஷ் பண்றேன், நாளைக்கு கூட பண்றேன். அதுல வந்து கொஸ்டின் கண்டிப்பா ரெலவெண்டா போடுங்க, கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்சர்ஸ் லேர்னிங் மோடுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நம்ம சாரும் அதுக்காக ரொம்ப தெளிவாகவும் நடத்துறாரு. ஸோ நான் ஃபார்ம் லாஸ்ட் டைம் போடும்போது ஒரு 10 கொஸ்டினுக்கும் கம்மியாக தான் ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சு தான் நான் பண்ணேன். ஸோ அது தயவு செஞ்சு நீங்க அங்க வந்து வேற காம்பினேஷன்ஸோ இல்லை உங்க சொந்ததையோ இல்லை மாற்றி சொந்தத்தை கேட்கறதோ அது பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, கேட்குறவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. நம்ம அதுக்கான சாரும் ஆப்ஷன் கொடுக்குறாரு. அப்போ அதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது என்னோட ரிக்வெஸ்டா வைக்கிறாங்க. ஸோ அதனால நான் ஃபார்ம்ஸ் கொடுத்தோம்னா நீங்க அது மட்டும் வெறும் ரெலவெண்ட் கொஸ்டின் மட்டும் போட்டீங்கன்னா நம்ம ஈஸியா இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. மேடம் நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. எல்வி மேடம் வாங்க. சார் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு பாயிண்ட் மட்டும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லலாம்னு ஃபீல் பண்றேன். சனியும் கேதும் சிம்மத்துல சேர்ந்து இருந்தா வந்து பயோ அந்த ரிலேட்டட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு சார் சொன்னாரு. அது என் பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த பயாலஜின்னா அவ்வளோ ஒரு விருப்பம் அவளுக்கு அந்த சப்ஜெக்ட் மேல. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை சொல்லலாம்னு. நன்றி மேடம். இதுதான் ஃபீட்பேக், இதுதான் நல்ல ஃபீட்பேக். ஓகே மேடம், தேங்க்யூ. நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க மேடம். அடுத்து மாலதி வேலு மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், சாருக்கு வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சார் சொன்னார் பாருங்க, லக்னாதிபதி சூரியன் கேது இது 3 சம்பந்தப்பட்டா தலையில ப்ராப்ளம் வரும் அப்படின்னது வந்து நல்லா இருந்தது அது கேக்குறதுக்கு. அது சம்பந்தமா சார் கிட்ட எனக்கு கொஸ்டின்ஸும் இருக்கு. கொஸ்டின் இதுல வந்து நான் கொஸ்டின் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நல்லா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி மேடம். பழனிசாமி சார் வாங்க சார். அனைவருக்கும் இப்ப சொன்னது எல்லாமே நல்லா தான் புரிஞ்சிச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அந்த சனியும் கேதும் அமர்ந்த வீட்டு அதிபதியும் அமர்ந்த வீட்டு அதிபதிகள் இருக்கும் நிலையையும் அந்த சனி கேதுவை சுபகிரகங்கள் பார்ப்பதினால் ஏற்படும் நன்மையையும் சேர்த்து சொல்லி இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், சூப்பர். ஐயா சேர்த்து சொல்லி இருக்கலாம், ஆனால் இப்பொழுதே 1 மணி நேரத்தை நாம் தாண்டி விட்டோம். அதான் சார், அது சில கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம் சார், நம்ம போயிட்டு விளக்கும் போது பண்ணிக்கலாம் சார். அது இல்லாம சார் சனிக்கு இது வந்து நிச்சயமா இன்னொரு சந்தர்ப்பத்துல எடுக்கதான் போறாரு. ஸோ அதனால இன்னையோட இந்த கிளாஸ் மூடு விழா அப்படின்லாம் இல்லை இல்லையா? ஸோ கண்டிப்பா எப்பயாவது நிச்சயம் பண்ணும்போது அந்த இதையும் நிச்சயமா நம்ம பார்ப்போம் நம்புவோம். சார் ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இப்ப 2 கிரகம் சேர்ந்திருக்கிறதுக்கு மட்டுமே பதில் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதனுடைய அந்த ஸ்தானாதிபதி பிளஸ் வந்து அது கூட சேர்ந்த மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் பார்க்குது, இப்போ சப்போஸ் குரு பார்க்குது அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகம் பார்க்குது அல்லது சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்குன்னு தனியா பலன் அப்படின்னு எடுக்கிறப்ப நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஒரு லெவலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்துட முடியும். இல்லாட்டினாக்க என்ன ஒரு நேரத்துக்கு ஒரு வச்சு பேசுறியா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும்.
அதனால தான் வந்து அந்த மெச்சூராக இருந்துட்டாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ அது இன்னும் கொஞ்சம் இது ஃபெமிலியர் ஆகிட்டா அப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த காம்பினேஷனை சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க சார். சார் நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க சார். நான் வந்து சனி கேது லக்னாதிபதி இந்த தலையில ப்ராப்ளம் வரும்னு சொல்லி எங்க சொன்னோம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. ஒரு நாள் மெம்பர்ஸ் லைவ்ல ஒருத்தர் வந்து உங்க தங்கச்சிக்காக கேட்டாங்க, ரொம்ப மைக்ரேன் இருக்கு, ஸோ இதனால எதனால சார் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார் அந்த வீடியோ இதுல. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நடராஜன் முருகன் சார் வாங்க, உங்களோட ஃபீட்பேக் கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. ரொம்ப அருமையான கிளாஸ் சார். சனி கூட கேது சேர்ந்திருந்தா ஏதாவது ஆயிலுக்கு பிரச்சனை வருமான்ற ஒரு சிந்தனை எனக்கு ஓடிக்கின்னு இருந்தது. அந்த பிரச்சனைக்கு சாரு பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது சனி கேது சேர்ந்திருக்கும் போது நல்லா கடுமையா உழைக்க வேண்டி இருக்குது சார். அவங்க அதாவது இடைவிடாத கடுமையான உழைச்சு அவங்க வேலை செய்யற வரைக்கும் கடுமையா உழைக்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க சார். அதுதாங்க சார் ஒண்ணு. மற்றபடி நல்லா அருமையா இருக்கு. ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் கொஸ்டின் டைம்ல நான் உங்களுக்கு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி தரேன் சார், பாத்துக்கலாம் சார். நன்றி சார். ரொம்ப நல்ல அருமையான கிளாஸ் சார். நன்றி சார். நன்றி சார். உங்க புரிதலுக்கும் நன்றி சார். எஸ் அழகு மேடம் வாங்க சார். நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க சார். மேடம் அழகு மேடம் இருக்கீங்களா? ஓகே சார். சார் இப்போ தனுசுல வந்து பேசுறேன் சார், கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது மேடம், பேசுங்க. ஓகே. தனுசுல வந்து சனிக்கு எது இருந்துச்சுன்னா வந்து சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்கு, 5 வயசு பாப்பா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஊர்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் சேவை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2 விஷயமும் பயங்கர மேட்ச் ஆச்சு. இன்னொன்னு வந்து சாமி பயங்கரமா அந்த பொண்ணு இப்பவே 5 வயசாவது சாமி பயங்கரமா கும்பிடும் சார். அந்த மாதிரி ரொம்ப மேட்சா இருந்துச்சு சார். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம் உங்க ஃபீட்பேக்கு. அதுதான், அது அப்படி ரிலேட் பண்ணி பார்த்ததும் கரெக்டா. நம்ம கொஸ்டின்ஸ் இருந்தா நான் ஃபார்ம் கொடுக்குறேன், நீங்க போடுங்க மேடம். ஓகே. அடுத்து இளங்கோ சார் வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். மேடம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். மகரத்துல சனி கேது சேர்ந்திருந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணேன். தேங்க்ஸ் சார். சூப்பர் சார், தேங்க்யூ. அழகு மேடம் நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க மேடம். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து சாவித்ரி ராவ் வாங்க. இளங்கோ சார் நீங்க மியூட் போட்டு ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா அருமையா புரியுற மாதிரி நல்லா இருந்தது சார். எனக்கும் இந்த சார் சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல சம்பந்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றது, தனுசுல வந்து சனி கேது சம்பந்தப்பட்டா ஆன்மீகத்துல இருப்பாங்கன்னு சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்தது சார். எங்க வீட்லயே அப்படி இருக்கு. அந்த எங்க முன்னோட்டர்கள்லாம் அப்படியே அந்த மாதிரிதான் கோயில் கட்டினவங்க அப்படிதாங்க சார். அதனால இது ரொம்ப மேட்சா இருக்கு. அதே போல அவங்க வந்து ஆயிரம் கேஸ்ல சம்பந்தப்படுவாங்க, அதுலதான் வேலையை செஞ்சுருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தா சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இளங்கோ சார் நீங்க மியூட் போடுங்க சார், எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ் சாவித்ரி மேடம். சார் ஜெயபாலன் சார் வாங்க. சார் வணக்கம் சார், எல்லாத்துக்கும் வணக்கம் சார். சார் கிளாஸ் இன்னைக்கு சூப்பர் சார், நல்லா இது பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்கு சார். அதாவது கடகத்துல சனிக்கேது பூர்வீத்து, அதாவது இடம் மாற்றம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி எடுத்தாங்கன்றது சார்கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதான் சார், நீ ஃபார்ம்ல போடுங்க சார் கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் கேள்விதான் சார். ஓகே ஓகே சார், சரிங்க சார். சரி கண்டிப்பா ஃபார்ம் போட்டு ரிமைண்ட் பண்றேன், நீங்க கேட்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாவித்ரி மேடம் நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஜெயபாலன் சார் நீங்களும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஜோதி மேடம் வாங்க. சிவிஏ ஜோதி மேடம். அனைவருக்கும் வணக்கம். சிவிஏ ஜோதி ஃப்ரம் பொள்ளாச்சி. எக்ஸலன்ட் கிளாஸ் சார். இது சனி கேது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னார் இல்லையா, 12வது இடத்துல வந்து கேது இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலியில டோட்டல் எல்லாருக்குமே 12ல கேது.
ஆனா வாழ்க்கையில நல்ல லெவல்ல இருந்தவங்க அடி கீழையும் மேலேயும் போயிட்டே இருக்காங்க. அது உண்மைதான், பயங்கரமா வந்துட்டு இருக்கு. பட் சனி கேதுலையும் அப்படிதான் ஸ்பிரிச்சுவல் இருக்க, பட் அவங்களும் ஸ்பிரிச்சுவல்ல பயங்கரமா இருக்கு டோட்டல் ஃபேமிலியே. சனி கேது காம்பினேஷன்லயும் ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்காங்க. பட் அதனாலும் கோயிலுக்கு போறது நல்ல, வேற லெவல் ஸ்பிரிச்சுவலா நிறைய பார்த்திருக்கேன் நானு. அப்புறம் அவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருப்பாங்கங்கிறதாவும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை நம்ம கொஸ்டின் அவர்ல கேட்டுக்கலாம். பட் எனிஹோ எக்ஸலண்ட். அந்த செவ்வாய் பார்வை இதுலயும் சரியா இருந்தது. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். தனலட்சுமி சுவாமி மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம். ஐயாக்கும் வணக்கம். ஐயா அந்த காம்பினேஷன் சொன்னாங்க பாருங்க, மேஷத்துல சனி இருக்கிறது, சனிக்கு எது இருந்தா டாக்டர் படிப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா சனிக்கு கேதுவோட பார்வையும் சனிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலயும் அவங்க டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டாங்க ஐயா. இததான் இந்த கருத்தை தான் சொல்லணும். தேங்க்யூ. நன்றி மேடம். சுமிதா மேடம் வாங்க. தனலட்சுமி சுவாமி மேடம் நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க ப்ளீஸ். Hi everyone. I have questions on Sani Kedu in Mithunam. He was very fast about it. I would like to submit my request, but I don't have the form. Yeah, form I will send over a link in Guru Chinaraj students WhatsApp, madam. Just follow there. You will get the link there. Okay, all right. Thank you. Thank you. சுகந்தா மேடம் வாங்க. சார் குருவுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க அந்த உங்க ஃபார்ம்ல நான் போடுறேன், இருந்தாலும் நான் இப்போ ஒரு தடவை கேட்டுக்கிறேன் சார். சூரியன் சாரி மேடம், இப்ப எல்லாரும் அப்புறம் வரிசை क्वेश्चन கேட்பாங்க. மிஸ் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் அஸ்தங்கமாகுமான்னு கேட்கணும், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க क्वेश्चन போடுங்க, அப்ப எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க மேடம். அப்பதான் நம்ம ஒரு முறை கொண்டு வந்துட்டு இருக்கோம், அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இல்ல அதுல மிஸ் ஆயிட போதேங்கிறதுனால கேட்டேன் சார். கண்டிப்பா உங்களுக்கு மிஸ் ஆகாது மேடம், நான் சொல்றேன். நீங்க இதே தான் நினைச்சிருக்கீங்க இன்னும் 2 நாளைக்கு. ஷூர். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சாரி மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. மகேந்திரன் சார். இல்ல அதெல்லாம் இல்ல சார், ஒரு ஆர்வத்துக்கு தான், அதெல்லாம் தப்பே இல்ல சார். கண்டிப்பா. மகேந்திரன் சார் வாங்க. குரு வணக்கம். வழக்கம் போல நம்ம ஐயாவுடைய வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா நல்ல விதமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு நல்ல முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னுடைய புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பலன் எடுக்க போறதுக்கு முன்னாடியும் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில அதை நம்ம அணுகணும்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப டீப்பா நம்ம பலன் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இதுல இருந்து கத்துக்கிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், சூப்பர் சார். உங்க ஃபீட்பேக் ரொம்ப நன்றி சார். அதுதான் இப்போ சார் எல்லா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாச்சு. கடைசியா மாதிரிராம் மேடம் பண்ணுங்க, சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 62 பாண்ட் சார், செனி கேத்து மக்கரத்துல இருக்கு சார். அவர் செஞ்ச வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப 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 வளர்ச்சி சார் அவருக்கு. சோ சார் சொன்ன மாதிரி கும்பம் மக்கரம் துலாத்துல செனி கேத்து காம்பினேஷன் நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறது, அது அவரோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தேங்க்ஸ். மாரிமுத்து சார் வாங்க. சுகந்தா மேடம், மாதிரியா மேடம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சார் வணக்கம் சார், குருநாதருக்கு வணக்கம், அனைத்து சோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் சார். சார் நான் கடந்த ஒரு 2 மாசமாவே இப்போ உங்க இதுல சேர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் புதுசு, நான் இப்பதான் லைவுக்கே வாரேன் சார். சார் இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல மிதுனத்துல சொல்லியிருந்தாங்க, அது டிட்டோ என்னுடைய ஃபேமிலியில அப்படியே இருக்குது சார். அதாவது சகோதரிகளுக்குரிய அந்த உடன்பாடு இல்லாம கருத்து ஒத்து வராது, ஒன்னா இருந்தோம் ஆனா அது பிரிவினை வந்துருச்சு. 2வது யாராவது ஒரு ஆள் எனக்கு எந்த விஷயத்துலயுமே புஷ் பண்ணா தான் அந்த இதாகுது சார். அது ரொம்ப தெளிவா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். அதான் எல்லாமே லைவ் எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்றது, ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதே சாருக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். क्वेश्चंस எல்லாம் நீங்க போடுங்க சார், கண்டிப்பா. ஓகே சார், மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. இளங்கோவன் சார் வாங்க சார். சார் வணக்கம். நான் கிட்டத்தட்ட 6 மாசமா இருக்கேன். ஆனா மெல்பர்ன்ல இருக்கனால எனக்கு டைமிங் யூஸ்வலா ஒத்து வராது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கேன் லைவ்ல. எனக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல. இங்க சாட்ல லிங்க் போடுறேன் சார், நீங்க ஜாயின் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் நல்லா இருந்தது, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார்.
டாக்டர் கௌதம் சார் வாங்க சார். சார் வணக்கம் எல்லாருக்கும். கேக்குதாங்க சார்? ஹலோ. கேக்குது சார், சொல்லுங்க சார். ரொம்ப நீ கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷல். சனி கேது இதுக்கு 1997 ஜாதகம் எல்லாம் எடுத்தீங்கன்னா மீனத்துல சனி கேது இருக்கும், குரு மகரத்துல இது நிறைய அந்த வருஷம் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். நிறைய சிக்கலான விஷயங்கள், நிறைய ஜாதகம் அப்படிதான் இருக்கும். இது ஏதோ பொதுவான கேள்வி. இதுக்கு பலன் எப்படின்னா யோசிச்சு அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பரிவர்த்தனையானா எப்படி இருக்கும், தனியா இருந்தா எப்படி இருக்கும், இந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கும். சரி சார், நீங்க क्वेश्चंसனா நீங்க ஃபார்ம் லிங்க் தரேன் சார், நீங்க அத போடுங்க சார். கண்டிப்பா அத டிஸ்கஸ் பண்ணலாம் சார். கணேஷ்குமார் மன்னிக்கவும். இல்ல டிஸ்கஷனுக்காக. ஓகே சார், தேங்க் யூ சார். உங்க வாய்ஸும் கொஞ்சம் பிரேக் ஆகி வந்துச்சு சார் கடைசில, அதனால. ஓகே, தேங்க் யூ. கணேஷ்குமார் சார். யார் சார் சொல்லுங்க சார். பாண்டிச்சேரி. எனக்கு இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ண தெரியாதுங்க ஐயா. நான் ஹெல்ப் பண்றேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹெல்ப் பண்றேன் சார். எனக்கு ஃபில் பண்ண தெரியாது, நீங்களே அதை ஆட் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரோ கவுன்சில்ல பேசிட்டு நம்ம பண்ணிக்கலாம் சார். நன்றி சார். இது கோவிந்தராஜ் சார், சென்னை சார். கோவிந்தராஜ் சென்னை, வாங்க சார். சார் வணக்கம் சார். உண்மையான குருஜிக்கு வணக்கம் சார். தனுசு லக்னத்துல குரு, மீனத்துல சனி கேது. என்னுடைய சன்னு பயங்கர ஏத்திஸ்டா இருக்கான். ஒரு 1/4 மணி நேரம் நம்ம கடவுள் டிவோஷனை பத்தி சொன்னோம்னா அவன் 2 வரியில அதை க்ளோஸ் பண்ணிடுறான். இது ஏன் ஓவரால் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியுமா சார்? ஆமா சார். அது இல்லாம இந்த கொஸ்டின்ஸ் நீங்க எந்த இதுல போடுங்க சார். இப்போ ஃபீட்பேக்ஸ் இது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். நீங்க கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, இல்ல இதே மாதிரி காம்பினேஷன் இருந்து, அதாவது இந்த காம்பினேஷனுக்கு ரிலேட்டடா இருந்து நீங்க கொஸ்டின்னா நீங்க அந்த ஃபார்ம்ல போடுங்க சார். மற்றபடி வேற ஏதாவது இருந்தது நீங்க சண்டே லைவ்ல கேட்டுக்கலாம், இல்லைன்னா இன்னொரு சமயம் வேற ஏதாவது காம்பினேஷன் கேட்டுக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார், உங்க புரிதலுக்கு ரொம்ப நன்றி சார். தேவிகா பி மேடம் வாங்க சார். நான் உமாராணி பேசுறேன் சார். சரி மேடம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, உமாராணி மேடம் நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் தேவிகா மேடம் தான் கூப்பிட்டேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மியூட் போட்டு வச்சிருங்க ப்ளீஸ். சரி. கௌதம் சார் நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். தேவிகா மேடம் நீங்க பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். சென்ராஜ் சாருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த பலனங்கள்லாம் திசை நடக்கும்போது நடக்குமா, இல்ல அது அப்படியே பிறந்தப்பத்துல இருந்து இந்த இது பலனுங்க நடந்துன்னு இருக்குமான்னுட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். மேடம் இந்த क्वेश्चन நீங்க நான் ஃபார்ம் தரேன், அதுல போடுங்க மேடம். ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ஆசை தம்பி ராஜலிங்கம் சார் வாங்க. சார், இன்னைக்கு அவர் சார் சொன்ன பிரகாரம் இப்ப இந்த சனிக்கேது இருந்ததுன்னா அது காலப்புருஷனுக்கு எத்தனாவது இடம், அப்புறம் வீட்டு கொடுத்தவங்களை வச்சு நல்லா சொன்னார் சார், ரொம்ப நல்லது. இதோட அந்த ராசியில எந்த சாரத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் வச்சு இன்னொரு கிளாஸ் எடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதே ராசியில டிஃப்ரெண்ட் ஸ்டாரோட சாரத்துல அல்லது ஒரே ஸ்டாரினுடைய சாரத்துல 2 பேரும் ஒன்னா க்ளோஸா இருந்தா எப்படி, கொஞ்சம் தனியா இருந்தா எப்படிங்கிறது சொன்னாருன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மல்லிகா மேடம் வாங்க. சார் வணக்கம். குருவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். மல்லிகா ஃப்ரம் சென்னை. சார் சொன்ன மாதிரி எனக்கு மகரத்துல கேதுவும் சனியும் சகோதரர்கள் நல்ல உறவுகள் திடீர்னு 3ஆம் இடமா இருக்கு, நல்ல பிரச்சனை ஆகுது. அதுவும் நான் நடைமுறையில பார்த்துட்டேன். இன்னொன்னு சொன்னா, பரம்பரையா கோயில் காரியம் பண்ணிருக்கோம், கோயில் மேடம் மன்னிக்கணும் மேடம், ரொம்ப கிளியரா இல்ல மேடம், ஏதோ சம் ப்ராப்ளமா இருக்கு உங்க சைட் நெட்வொர்க். பட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சுது, இப்ப ரொம்ப கொஞ்சம் கிளியரா இல்ல மேடம். ஓகே 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 சார், சாரி. நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார்.
கடைசியா பிரேம் சார் வாங்க சார். சார் நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார். சார் ஆக்சுவலா சாட்டர்டே செஷன் எல்லா செஷனுமே சூப்பரா இருக்கும், அதுல எந்த இன்னும் டவுட்டுமே இல்லை. எனக்கு இந்த வெப்சைட்ல ஒரு சின்ன ஃபீட்பேக் சார். சாட்டர்டே செஷனை ஜாயின் பண்றதுக்காக வெப்சைட்ல உள்ள போனா அந்த ஸ்பெஷல் வீடியோஸ், அந்த கரண்ட் லைவ் செஷன், இந்த மாதிரி நிறைய மிஸ்லீடிங்கா இருக்கு. நமக்கு ஏன் வெளியிலேயே கொடுக்க முடியாதா ஒரு லிங்க்? அப்படி இல்லைன்னா அந்த கரண்ட் லைவ் செஷன்ன்றது ஒரு அதுக்குள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஸோ திருப்பி ஸ்பெஷல் வீடியோஸ்குள்ள போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆயிடுது. அது ஏதாவது சார் அந்த கரண்ட் லைவ் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் நடக்கும்போது தான் சார் வரும். அது பிளஸ் இது வந்து சார் ஒரு நிமிஷம், அந்த நம்ம வந்து ஆப்போட அந்த டிசைனை வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் சார். அந்த இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வராது. கரண்ட் லைவ் செஷனுக்குள்ள எப்பயுமே போவேணாம். அதில் வந்து ஸ்பெஷலாக கிளாஸ் நடக்கும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாமக்கோள் ஒரு கிளாஸாக நடந்தது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிளாஸ் பண்ணோம். அந்த மாதிரி கிளாஸ் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோமே தவிர அதுக்குள்ளே வந்து லைவ் வராது. இந்த லைவ் லிங்கை கொடுக்கறது வந்து இந்த நம்ம மெம்பர்ஸுக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறதுனால தான் ஸ்பெஷல் வீடியோக்குள்ளே இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் சார் ஒரு டைம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கார்த்திகேயன் சார் வாங்க சார். வணக்கம் சார். சார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாரு ராகு கேதுக்களோட வக்ரம் பெற்ற கிரகம் சேர்ந்திருந்தா, சனியா இருந்தாலும் வக்ரம் பெற்று இருந்தா நன்மையை செய்யும்ன்றது நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப வியப்பா இருந்ததுங்க சார். சூப்பரான சப்ஜெக்ட் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேரோட ஜாதகத்துல இப்போ சனி இருக்கு, அது வந்து கேது சாரம் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரியான இது இருக்கு. அவங்க சார் சொல்லும்போது நான் ஒரு சில இது மேட்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரியான இது காம்பினேஷன் வருதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், சூப்பர் இருந்தது சார் சப்ஜெக்ட். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் கடைசியா உமாராணி சேலம் அவங்கள கூப்பிட்டுடலாம், அதோட முடிச்சுக்கலாம் சார். உமாராணி சேலம் வாங்க மேடம். நன்றி சார். சார் எனக்கு என்னன்னா, எனக்கு டைப் பண்ணி அனுப்ப தெரியாது சார். இந்த மாதிரி கொஸ்டின் ஹவுஸ்ல வந்து நானே ஆன்ரைஸ் பண்ணிக்கிட்டு வந்து சார் கிட்ட பேசலாங்களா அப்படின்னு பர்மிஷன் கேட்கதான். சரி சரி மேடம், அது நான் பார்த்து உங்களுக்கு பண்றேன் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மேடம், ஏன்னா உங்களுக்கு டைப் இல்லைன்னா கொஸ்டின் வாங்கிட்டு நானே ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் வாங்கி நானே கூட ஃபில் பண்ணிக்கிறேன் மேடம். நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்றீங்களா சார்? ஏன்னா எனக்கு டைப் பண்ணி அனுப்ப தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலான்னு. சரி மேடம், கண்டிப்பா தேங்க்யூ சார். இதோட முடிச்சுக்கலாம் சார். சார் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்ப கேட்டாங்க சார் முருகேஷன் கந்தசாமி, 25th செப்டம்பர்ல நீங்க ஒரு மெம்பர்ஸ் லைவ் பண்ணீங்க சார். ஆக்சுவலி நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணலன்னு சொன்னீங்க, அது பாருங்க சார். ஏன்னா அது வந்து அப்லோட் ஆகலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஐ திங்க் அது சொன்னது வந்து ரெக்கார்ட் போடல அப்படின்னு சொன்னீங்க. அந்த ரெண்டு வந்து கூகுள் மீட் மேடம் அந்த அப்ப ட்ரைல் பண்ணாங்க, அதனால அது ரெக்கார்ட் ஆகல. 25th செப்டம்பர் மெம்பர்ஸ் லைவ். ஆமா, அன்னைக்கு நான் கூட பேசினேன். சண்டே நாட் क्वेश्चन பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. அது ஜூம் பிளாட்ஃபார்ம் கிடையாது, அது இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம பண்ணது கூகுள் மீட்ல சார். கூகுள் மீட்ல வச்சு பண்ணோம் சார். அது அப்லோட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் ரொம்ப நாளா. அது இருக்கா என்னன்னு சார்? இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க எனக்கு இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளை காலையில எனக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி சார். ஓகே 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 ஓகே, நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே சார். இப்போ எல்லாரும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது நான் எதுக்காக இந்த, அதாவது நம்ம பதில் சொல்கிறது வந்து கண்டினியூஸாக 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிடுறோம் இல்லையா, அதுக்கப்புறமும் திருப்பி பதில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்குங்கிறதுனால தான் ஃபீட்பேக் கேட்குறது. ஃபீட்பேக் எதுக்கு அப்படின்னா, இப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி சனிக்கு எது இந்த ஜாதகத்தில் இப்படி சேர்ந்துருந்துச்சு, இவங்களுக்கு இப்படி இருக்குது, இப்படி சேர்ந்துருந்தது இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து லிவிங் எக்ஸாம்பிள்னு வர்றப்ப ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எது நம்ம அடுத்து ரைட்டு நம்மளும் வந்து இதை சொன்னோம்னா சரியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம வந்து இதை இந்த மாதிரி கொண்டு வர்றது. எனிவே இப்போ வந்து நமக்கு சனி கேதுவை பற்றின ஒரு கிளாரிட்டி, ஒரு சின்ன துளி, ஒரு நெக்டார் டிராப்ஸ் அளவில் கிடைச்சிருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம டெவலப் பண்ணி பெருசு பண்ணி கொண்டு போகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில். இந்த இதுகாரும் மீட்டிங்கில் அமைதி காத்து கோஆப்ரேட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி இதை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து
முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வணக்கம். Thank you, sir. நன்றி சார்.